ஓம் சாந்தி 4/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மள இறைமானர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முறையை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு அடிபற்ற ஞான ரத்னங்களை தானமாக அளிக்கிறார். இப்போ பாபா இந்த ஒரு பாயிண்ட்டுமே இந்த அடிபற்ற ஞான ரத்தினங்கள் இது எல்லாமே ஞானம். ஒன்று ஒன்று ரத்தனன்றாரு, அழியாதது. அதை தானமாக நமக்கு கொடுக்குறாரு. பிறகு நாம் நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்து கொண்டே இருங்கள்னு சொல்கிறாரு. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றாரு. இந்த தானத்தினால் சத்கதி கிடைக்கும் சொல்கிறாரு. இதன் மூலமாக தான் எல்லாருக்குமே சத்கதி கிடைக்குது. வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நல்ல கதி இப்போ நமக்கு ஏற்படுதுன்றாரு. கேள்வி: எந்த புதிய வழி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது? பதில்: வீட்டிற்கு செல்வதற்கான வழி மற்றும் சொர்க்கத்திற்கான வழி தந்தை மூலமாக இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடுதான் சாந்திதாமம். சொர்க்கம் தனி, சாந்திதாமம் தனியாகும். ஏன்னா இது ஏன் சொல்றாருன்னா, கிறிஸ்துவர்கள் மற்ற தர்மத்துலலாம் என்ன நினச்சிக்கிறாங்க, பரந்தாமத்தை தான் சொர்க்கம்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சொர்க்கம் வேற, பரந்தாம வேறன்னு சொல்றாரு. இந்த புதிய வழி உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இந்த வழியே நமக்கு யாருக்குமே தெரியாது நம்மளை தவிர. இப்போது கும்பகர்ணன் தூக்கத்தை விடுங்கள், கண்களை திறங்கள், தூய்மையாகுங்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள். இப்போ நம்ம சொல்கிறோம் எல்லார்ட்டையும் போய் ஞானத்தை சொல்லி, இப்போ அஞ்ஞான உறக்கத்துலேருந்து ஏஞ்சிருங்க, மூன்றாவது கண்ணை திறங்க, தூய்மையாகுங்கன்ட்டு நம்ம சொல்கிறோன்றாரு. தூய்மையாகினால் தான் வீட்டிற்கு போக முடியும். இப்போ எல்லாருமே முழு உலகமே தூய்மையானதான், ஆத்மா சதப்பிரதானமாக ஆனாதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. பாட்டு: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். அதாவது ஒரு தந்தையுடைய பிரியதர்ஷினிகள், ஒரு மணமகனுடைய மணமகள்கள் எல்லாரையும் விழித்தெழ சொல்றாரு. பக்தைகள் தான் எல்லாருமே, பக்தர்களாக இருந்தாங்க. இப்போ பாபாவுடைய பிரியதர்ஷினிகளாக ஆயிட்டாங்க. ஓம் சாந்தி. பகவான் வாக்கு: மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ பகவான் என்று கூற முடியாது. அவரே சொல்றாரு, எந்த ஒரு மனிதனும் இல்லை தேவதைகளை கூட பகவான் சொல்ல முடியாது. எல்லாருமே இங்கே பூமியில் நடித்தவங்க தான். அவங்களுக்கெல்லாம் சாக்கார உடம்பு இருக்குது. அதனால அவங்க கடவுள் கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கென்று சாக்கார வடிவம் சரீரம் இருக்கிறது. யாருக்கு சரீரம் இருக்குதோ அவங்க கடவுள் கிடையாது. இதை பாபா புரிய வைத்திருக்கிறார். மற்றபடி பரம்பிதா பரமாத்மாவிற்கு சாக்கார வடிவமும் இல்லை, சூட்சும ரூபமும் இல்லை. கடவுளுக்கு அவரை தான் நம்ம அல்லா, ஜஹோவா, சிவன் அப்படின்லாம் வழிபடுறது. அவருக்கு உடம்பு கிடையாது. அவர் சாக்கார உடம்பும் கிடையாது, ஃபரிஸ்தா உடலும் அவருக்கு கிடையாது. ஆகவே தான் அவருக்கு சிவ பரமாத்மாய நமக என்று கூறப்படுகிறது. அதனால தான் அவர் சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்றாங்க. ஞான கடல் அவர் ஒருவரே. எல்லா ஞானத்தையும் தெரிஞ்சவர், ஞானத்துல கடலா இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான்றாரு. எந்த மனிதருக்குள்ளும் ஞானம் இருக்க முடியாது. மற்றபடி இந்த பிறப்பிறப்புல வர்றவங்க சத்தியுகத்திலேருந்தே அது தேவதையா இருந்தாலும் சரி, கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, அப்புறம் இப்போ கடைசியில கலியுகம் வரைக்கும் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஞானம் இருக்க முடியாதுன்றாரு. எதை பற்றிய ஞானம் இருக்க முடியாதுன்னா, படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை. யார் கடவுள், யார் படைச்சாங்க இந்த பூமி எப்படி சுற்றி வருது, இதோட முதல் இடைக்கடை என்ன, இதை பற்றின ஞானம் யாருக்குமே தெரியாதுன்றாரு. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் கூட யாருக்கும் இல்லை. ஆத்மா யாரு, ஆத்மாவுடைய அப்பா பரமாத்மா அவர் யாரு, இந்த ஞானம்லாம் யாருக்குள்ளும் இல்லை சொல்றாரு. மணப்பெண்களே, பக்திகளே, விழித்தெழுங்கள் என தந்தை இப்போ நம்ம எழுப்புகிறார். எல்லாரையும் இப்போ எழுப்புறாரு, ஆத்மாக்களை எழுப்புறார். அனைவரும் ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் தான் சொல்றாரு. பகவானை தான் நினைக்கிறாங்க. கோயில் கோயிலாக போயிட்டு யாரை தேடுறாங்கன்னா கடவுளை தேடுறாங்க. அனைத்து மணப்பெண்களும் ஒரு மணவாளனை தான் நினைக்கிறார்கள். அனைத்து பிரியதர்ஷினிகளாகிய ஆத்மாக்களும் பரம்பிதா பரமாத்மாவை பிரியதர்ஷினை நினைக்கிறது சொல்றாரு. ஆத்மாவுடைய பிரியதர்ஷினி யாருன்னா பரம்பிதா தான். அவரை தான் எல்லாமே ஆத்மாக்களும் நினைக்கிறாங்க என்று சொல்றாரு. அனைவரும் சீதைகள். ராமர் ஒரே ஒரு பரமாத்மா தான் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா ஆத்மாக்களும் சீதை தான். ராமர் யாருன்னா பரமாத்மா தான் சொல்றாரு. ராமர் என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறதுனா, இது ராவண ராஜ்யம் இல்லையா, அதனால இதுல இருந்து காப்பாத்தி நம்மளை கூட்டு போறதுனால அவர் ராமர்னு சொல்றோம். எனவே அவனுடன் ஒப்பிடும்போது ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ராமர் தந்தையா இருக்கிறார். அவரை தான் ஈஸ்வரன் என்றும் கூறுகிறார்கள், பகவான் என்றும் கூறுகிறார்கள். இப்ப பரம்பிதா பரமாத்மாவை ராமர் சொல்றோம். அவர் நம்மளுடைய அப்பா. அப்ப அவரை தான் ஈஸ்வரன், பகவான்னு எல்லாமே சொல்றது அவரை தான்றாரு. அவருடைய உண்மையான பெயர் சிவன் தான். ஆனா கடவுளுடைய உண்மையான பெயர் என்னன்னா சிவன்.
லார்ட் சிவான்னு சொல்றாங்கல்ல, அதனால தான் லிங்கம் எங்க தோணினாலும் லிங்கம் தான் இருக்கும் உலகத்துல. சிவன் தான் அவருடைய பேரு. இப்போது புது யுகம் வரப்போகிறது. இப்போது இந்த யுகம் மாறப்போகுது. யுகத்தினுடைய ஷிஃப்ட் நடக்க போகுது. கலியுகம் வந்து சொர்க்கமா மாறப்போகுது, சத்தியுகமா விழுத்தெழுங்கள் என கூறுகிறார். இப்போ கடவுளே வந்து சொல்றாரு, அவர் வந்து படைக்கிறாரு புது யுகத்தை, அதனால எல்லாரும் வீழ்ச்சிக்கங்கன்றாரு. பழையவை அழிந்து கொண்டிருக்கிறது, இப்ப பழசெல்லாம் அழிய போகுதுன்றாரு. இந்த மகாபாரத போருக்கு பிறகு சத்தியுகம் ஸ்தாபனையாகிறது. இப்போ வந்து இந்த 5 விகாரங்கள், இந்த மாயாவோட மல்யுத்தம் நடக்குது. இந்த மாயா அழிஞ்சு போயிடுச்சுன்னா, ராவண ராஜ்யம் அழிஞ்சிருச்சுன்னா டோட்டலாக சொர்க்கம் வந்துடும். சொர்க்கம் வந்து ஸ்தாபனை ஆகிறதுன்றாரு. மேலும் லட்சுமி நாராயண் ராஜ்யம் கூட நடக்கும்ன்றாரு. பழைய கலியுகம் முடிந்து கொண்டிருக்கிறது, ஆகவே தான் குழந்தைகளே கும்பகர்ண தூக்கத்தை இப்போ விடுங்கள்னு சொல்றாரு. இப்போது கண்களை திறங்கள் பாபா சொல்றாரு. 3வது கண்ணை திறங்க, தன்னை ஆத்மான்ட்டு உணருங்க. நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மான்றதை புரிஞ்சுக்கோங்க. புதிய உலகம் இப்போது வந்து கொண்டிருக்குது என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, சொர்க்கம் வந்துட்டு இருக்குது, அங்க போய் நம்ம பிறக்க போறோம், அதனால நல்ல பதவி அடையணும் இல்லையா, அதனால இப்பவே ஆத்மான்ட்டு கண்ணை திறந்துக்கோங்க, ஆத்ம உணர்வு அடையுங்கன்றாரு. புதிய உலகத்திற்கு சொர்க்கம் சத்தியுகம் என்று சொல்லப்படுகிறது. இது புதிய வழியாகும். இந்த மாதிரி யாருமே நமக்கு இது வரைக்கும் பக்தியிலையோ எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. இது புதிய வழின்றாரு. இந்த வீடு அல்லது சொர்க்கத்திற்கு போவதற்கான வழி யாருக்குமே தெரியவில்லை. உலகத்துல யாரை கேட்டாலும் முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா என்ன, யாருமே அதுக்கு நமக்கு விடை சொன்னதே கிடையாது. எப்படி பரந்தாமத்துக்கு போகணும், எப்படி சொர்க்கத்துக்கு போகணுன்ற வழியெல்லாம் யாருக்குமே தெரியல. சொர்க்கம் தனி, ஆத்மாக்கள் வசிக்கும் இடம் சாந்தி தாமம், அது தனியாகும் சொல்றாரு. இது நிறைய தர்மத்துல தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சொர்க்கம்ன்றது வானத்துல இருக்குது, அதாவது பரந்தாமன் தான் வந்து நம்ம இந்த பூமியை தள்ளி வானம் மேல இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. மேல நோக்கிதான் கடவுளை கூப்பிடுறாங்க. அங்கதான் அதுதான் சொர்க்கம் அப்படின்ட்டு கிறிஸ்துவர்கள்லாம் நினைச்சுக்கிறாங்க. அங்கதான் பரம்பிதா இருக்கிறாரு, அவர் இருக்கிற இடம் தான் சொர்க்கம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அது வந்து ஆத்மாக்கள் வசிக்கும் இடம் பரந்தாமம், அது தனி. சொர்க்கம் வந்து இதே பூமியே ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்துச்சு, அது இப்ப நரகம் ஆயிடுச்சு. இதெல்லாம் யாருக்கும் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ராவண ராஜ்யத்துல இப்ப அழுக்காகி விட்டீர்கள். இப்ப நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்கு ஞானம் சொல்றாருல, நம்ம ஒரு காலத்துல தூய்மையா இருந்தோம், ஆனா இப்ப ராவண ராஜ்யத்துல அழுக்காகிட்டீங்கன்றாரு. இப்போது விழித்து கொள்ளுங்கள் என பாபா சொல்றாரு. இப்போ பாபா சொல்றாரு, இப்போ நீங்க வந்து ஆத்ம உணர்வுக்கு வந்துருங்க. இந்த தேக உணர்வுல இருந்து தானே அழுக்காயிட்டீங்க, இப்போ ஆத்ம உணர்வுக்கு வாங்க. இச்சமயத்தில் ஒருவர் கூட தூய்மையான ஆத்மாவாக இருக்க முடியாது. கலியுக இறுதியில ஒருத்தவங்க கூட நல்லவங்களே கிடையாதுன்றாரு. புண்ணிய ஆத்மா என கூற மாட்டார்கள், மனிதர்கள் தான் புண்ணியங்கள் செய்கிறார்கள், ஆனால் தூய்மையான ஆத்மா இங்க யாருமே இல்லைன்னு சொல்றாரு. இங்க கலியுகத்தில் தூய்மையற்ற ஆத்மாக்கள் தான் இருக்கிறாங்க, எல்லாருக்குள்ளாரையும் விகாரம் இருக்குதுன்றாரு. யாரை நம்ப முடியுது? யாருமே நம்ப முடியாது இல்லை, எல்லாருக்குள்ளாரையும் விகாரம் இருக்குது. சத்தியுகத்தில் பரிசுத்த ஆத்மாக்கள் தான் இருக்கிறாங்க. சொர்க்கத்துல அப்படி கிடையாது, எல்லாருமே பரிசுத்தமான ஆத்மாக்கள், தேவதைகள் இருக்கிறார்கள். ஆகவேதான் சிவபாபா வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என்று கூறுகிறார்கள். அதனாலதான் இங்க வந்து கூப்பிடுறாங்க, வந்து எங்களை தூய்மையா மாத்துங்கன்ட்டு கூப்பிடுறாங்க. இது தூய்மையாக இருப்பதற்கான விஷயமாகும். இச்சமயம் தந்தையே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு அடிவற்ற ஞான ரத்னங்களை தானமாக கொடுக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் அளித்து கொண்டே இருந்தால் 5 விகாரங்களின் கிரகச்சாரம் விலகி போகும் என கூறுகிறார். பாருங்க, இப்போ நம்ம பிடிச்ச அந்த 5 விகாரம் எப்படி விலகும்னா, நம்ம இந்த ஞானத்தை படிச்சு மற்றவங்க ஞானத்தை சொல்லிட்டே இருந்தா கூட நம்மளை பிடிச்ச அந்த 5 விகாரம் போயிரும்னு சொல்றாரு. தூய்மையாகி சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள். இப்போ நம்ம இது எல்லாரும் ஒருத்தவங்க செய்ய செய்ய எல்லாரும் தூய்மையாயிடுவோம். தூய்மையாயிடி நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவோன்றாரு. 5 விகாரங்களில் முதல் நம்பரில் இருப்பது காமம், அதை விட்டு விட்டு தூய்மையாகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஓ பதித பாவனா, எங்களை தூய்மையாக்குங்கள் என்று சொல்றாங்க, எல்லாரும் கூப்பிடுறாங்க. தூய்மை இல்லாதவர்களுக்கு விகாரி என்று தான் கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு. இந்த சுக துக்கத்தின் விளையாட்டு பாரதத்தில் தான். இதெல்லாமே எங்க நடக்குதுன்னா, பாரதத்துல தான் இந்த சுக துக்க விளையாட்டு நடக்குது. பாபா பாரதத்தில் தான் வந்து சாதாரண உடல்ல பிரவேசிக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறையும் கூறுகின்றார். அந்த பிரம்மா பாபா உடல்ல வந்து அவதரிச்சு அவர் யாரு, அவர் எப்படி பிறந்தார், அவருடைய மறுபிறவி என்ன, முன்பிறவி என்ன, எல்லாத்தையும் சொல்றார் நமக்கு. இவர்கள் அனைவரும் பிராமணனிகள், நம்ம எல்லாருமே பிராமணிகள், பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள் சொல்றாரு. நீங்கள் அனைவரும் தூய்மையாவதற்கான வழியை சொல்றீங்க. இப்ப நம்ம உலகத்துக்கே போய் என்ன சொல்றோம், பாபா கொடுத்த ஞானத்தை மற்றவங்களுக்கு தானம் பண்றோம், அதை தூய்மையாகிறதுக்கான வழியை நம்ம சொல்றோம்னு சொல்றாரு. பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் விகாரத்தில் ஈடுபட முடியாது.
நம்ம எப்போ பிரம்மகுமாரியா ஆயிட்டோமோ அதுக்கப்புறம் நம்மளால விகாரத்தினால ஈடுபட முடியாது. ஏன்னா 5 விகாரம் அழிக்கிறதுக்காக தான் நமக்கு சிவன் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறார். பிராமணர்களாகிய உங்களுக்கு இது ஒரு பிறவிதான். இப்போ இந்த பிராமண ஜென்மம் ஒண்ணுதான்றாரு. தேவதா வர்ணத்துல நீங்க 20 பிறவி எடுக்கிறீங்க. சத்தியுகம் 8, திரேதாயுகம் 12, டோட்டலா 20 பிறவி தேவதா பிறவி நம்ம எடுக்கிறோம். வைஷ்ய சூத்திரர்கள்ல 63 பிறவிகள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்போ வந்து டோட்டலா 84 பிறவி வந்துடுது. சங்கமயுகம் ஒரு பிறவி, பிராமண பிறவி, தேவதா 20, வைஷ்ய சூத்திர 63 பிறவி, டோட்டலா 84 பிறவிகள் எடுக்கிறீங்கன்றாரு. பிராமண வர்ணத்தில் இது ஒன்றே கடைசி பிறவி ஆகும். இப்போ நம்ம பிராமண பிறவி இப்போ வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம போன பிறவி முடிஞ்சிருச்சு, அந்த கலியுக பிறவி முடிஞ்சிருச்சு. இது வந்து சங்கமயுக பிராமண பிறவி, இது ஒன்றுதான்றாரு. இதில் தான் நீங்க தூய்மையாகணும். இப்போ என்னிலேருந்து நீங்க பிகே ஆனீங்களோ அப்போலேருந்து உங்களுக்கு நீங்க முரளி படிக்க ஆரம்பிக்க நீங்க பிகே ஆயிட்டீங்க. அப்போ நீங்க பிகே ஆகும்போது நீங்க இந்த இந்த புது பிறவி நீங்க எடுத்திருக்கிறீங்க. இந்த ஒரு பிறவில நீங்க தூய்மை ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. தூய்மை ஆகுங்கள் என பாபா கூறுகின்றார். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நமக்கு வந்து இப்போ வந்து ஆயுட்காலம் இருக்குதோ, இந்த பிராமணனா ஆகி எவ்வளோ காலம் வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறோமோ இந்த உடல்ல, அதுக்குள்ளார நம்ம தூய்மை ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது நம்மளாம் ரொம்ப கடைசியா வந்திருக்கோம். கடைசியா வந்தாலும் பாபாவை இடைவிடாத நினைக்க நினைக்க தூய்மையாயிடுவாங்க குழந்தைகள்னு தான் சொல்லியிருக்கிறாரு. பாபாவின் நினைவு மற்றும் யோக சக்தியினால் விகர்மங்கள் எரிந்து போகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை நினைக்க நினைக்க அவரோட யோக சக்தி நமக்கு கிடைக்குது இல்லையா, அவர்கிட்ட நினைச்சாலே சக்தி வருது அவர்கிட்ட இருந்து. அதன் மூலமா நம்ம பாவம் எரிஞ்சிடுதுன்றாரு. அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நினைச்சோன்னா நம்ம எப்போ வந்திருந்தாலும் சரி, நம்ம கவலைப்பட தேவையில்ல, நம்ம பாவம் எரிஞ்சிருன்றாரு. இந்த ஒரு பிறவி நீங்க தூய்மை ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் யாரும் தூய்மையற்றவர்களாக இருக்க முடியாது. சொர்க்கத்துல யாருமே இங்கேருந்து போறோம் இல்லையா, இங்கேதான் தூய்மையற்றவராக இருக்கிறோம். ஆனா சொர்க்கத்துல இங்கேருந்து போயிட்டாங்கன்னா உடலை விட்டு எல்லாமே தூய்மையானவங்களா தான் இருப்பாங்க. அங்க யாருமே தூய்மையற்றவர்கள் இருக்க முடியாது. அங்க எந்த தேவதையும் தூய்மையற்றவர்களா இருக்க மாட்டாங்க. எல்லாமே தூய்மையானவங்களா பரிசுத்தமானவங்களா தான் இருப்பாங்கன்றாரு. இப்போது இந்த கடைசி பிறவியில் தூய்மையானால் 21 பிறவிகள் தூய்மையாக இருக்கலாம்ட்டு பாபா சொல்றாரு. இந்த ஒரு பிறவி நீங்க தூய்மையாயிட்டீங்கன்னா இதுக்கு மட்டும் நீங்க வந்து ஏன் பைங்க. ஏன்னா இவ்வளோ 63 ஜென்மம் பாபா ஒண்ணுமே நம்மளை கேட்கல. துவாபரயுகம் கலியுகம்லாம் 42 பிறவிலாம் நடிச்சிருக்கோம். எங்கேயாவது அப்போ வந்து தூய்மை ஆகுங்கன்னு சொன்னாரா? இல்லை, இப்போதான் சொல்றாரு. அதான் இந்த ஒரு பிறவி நீங்க இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஞானத்தை வந்து பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுட்டு, இந்த ஒரு பிறவி நான் தூய்மையானா 21 பிறவிக்கு நம்ம தூய்மையா இருக்கலாம், ராஜாவா ஆகலாம். அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு தூய்மையா இருங்கன்றாரு. தூய்மையாக இருந்தீர்கள், இப்போது தூய்மையை இழந்து விட்டீர்கள். ஆனா நீங்க வந்து சொர்க்கத்துல 21 பிறவி தூய்மையா இருந்தீங்க. ஆனா இப்போதான் இந்த ராவண ராஜ்யத்துல தூய்மை இழந்துட்டீங்கன்றாரு. ஆகவே தான் அழைக்கிறீர்கள். தூய்மை இழந்ததுனால தான், எப்போ நம்ம தூய்மை இழந்தோமோ சுகம் சாந்தி போயிடுச்சு, ஹாப்பினஸ் போயிடுச்சு, அமைதி போயிடுச்சு, அமைதி இழந்துட்டோம், யாரையாவது சார்ந்து வாழற மாதிரி ஆயிட்டோம். எல்லாமே இந்த தூய்மை இழந்தது காரணம் தான். அதனால தான் நம்ம கடவுளை கூப்பிடுறோம், கடவுளே கடவுளே வாங்கன்ட்டு. யார் தூய்மை இல்லாதவர்களாக மாற்றியதுன்னா ராவணனின் அசுர வழிதான் நம்மளை இப்படி ஆக்கிடுச்சு. என்னை தவிர வேற யாரும் குழந்தைகளாகி உங்களை ராவண ராஜ்யத்திலேருந்து துக்கத்திலேருந்து விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றார் ராமர். ராமர் தானே அந்த சீதையை வந்து ராவணன்ட்டு வந்து மீட்கிறாரு. அந்த மாதிரி நம்மளுடைய சிவபாபா தான் ராமர். அவரை தவிர இந்த துக்கத்திலேருந்து நம்மளை யாராலையும் விடுவிக்க முடியாதுன்றாரு. அனைவரும் காமசிதையில் அமர்ந்து எரிந்து கிடக்கின்றனர். உலகமே இப்போ எவ்வளோ மோசமா இருக்கு இல்லையா, அந்த காம விகாரம் தலை விரிச்சு ஆடுது. முன்னாடியெல்லாம் கம்மியாக இருந்து இப்போ அதிகமாக வந்து மோசமாக தலை விரிச்சு ஆடுது. அதில் தான் எல்லாரும் எரிஞ்சு கிடக்குறாங்கன்றாரு. நான் தான் வந்து ஞான சிதையில் அமர வைக்க வேண்டியிருக்கிறது. அது ஆனால் அந்த அந்த காம சிதையில் அமர்ந்த அந்த எப்படி நம்ம தூய்மையற்றவங்களானாங்களோ அவங்களெல்லாம் எப்படி தூய்மையாக்குறதுன்னா ஞான சிதையில உட்கார வைக்கணுன்றாரு. அப்ப பாபா தான் வந்து ஞான சிதையில அமர வைக்க வேண்டியிருக்கிறதுன்றாரு. ஞான தண்ணீரை ஊற்ற வேண்டியிருக்கிறது. சிவன் லிங்கத்துக்கு மேல அப்படியே அந்த சொட்டு சொட்டா இந்த தண்ணி ஊத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது என்னன்னா இதான், அந்த ஞானம் தான் சொட்டு சொட்டா நமக்கு வந்து கொடுக்குறாரு. டெய்லி ஒரு கிளாஸ் நம்ம குடிக்கிற மாதிரி ஞானத்தை இப்போ வந்து 4 பக்கம் பேஜ் முரளியே நமக்கு கொடுக்குறாரு சொட்டு சொட்டா. அதனால் ஞான தண்ணீரை இப்போ ஊற்ற வேண்டியிருக்கிறதுன்றாரு. அனைவருக்கும் சத்கதி அளிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ தான் எல்லாரும் நல்ல கதி அடையிறாங்க. யார் நன்கு படிக்கிறார்களோ அவர்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. இந்த முரளிய ஞானத்தை யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல கதி கிடைக்கிறது. மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்கிறார்கள். மற்ற எல்லாரும் எங்கே போயிடுறாங்கன்னா பரந்தாமத்துக்கு போயிடுறாங்க. நம்ம இங்க நம்ம பாபா சொல் பேச்சு கேட்டு படிக்கணும்னா நம்ம வாழும்போதே
ஜீவன் முக்தி அடையிறோம். சொர்க்கத்துல போயிட்டு வாழ்ந்துக்கிட்டே சொர்க்கத்துக்கும் போயிடுவோம். வாழ்ந்துக்கிட்டே அங்க வந்து நல்ல கதியில நம்ம வாழறோம். ஆனா இந்த நான் பாபா பேச்சு யாரெல்லாம் கேட்கலையோ அவங்களாம் முக்திக்கு போயிடுறாங்க. ஆனா அவங்களாம் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. சொர்க்கத்துல தேவி தேவதைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் சத்கதி கிடைத்திருக்கிறது. அவங்க வாழும்போதே ஸ்ரீமத் படி நடந்து நல்ல கதி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. மற்ற அனைவருக்கும் கதி மற்றும் முக்தி தான் கிடைக்கிறது. மற்றவர்கள் எல்லாருக்கும் பரந்தாமத்துக்கு போயிடுறாங்க. அவ்வளவுதான். கதி அந்த அந்த உடல்ல இருந்து அவங்களுக்கு முக்தி கிடைக்குது. அவ்வளவுதான். உடலை விட்டு ஆத்மா பறந்து போயிடுது பரந்தாமத்துக்கு. அதோடைய கணக்கு வழக்கெல்லாம் இங்கேயே முடிச்சுட்டு பாவ புண்ணிய கணக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானா அந்த உடலை விட்டு கடைசியில கதி அடைஞ்சு முக்தி அடைஞ்சு போயிடுறாங்க. 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் கூட இங்கேதான் இருந்தது. இந்த பூலோகத்துலதான் இருந்தது. லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் சாஸ்திரத்துல அப்படி எழுதி வச்சிட்டாங்க. உண்மையிலே 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் தேவி தேவதைகள் ராஜ்யம் இருந்தது. இனிமேல இனிமையான குழந்தைகளே, இப்போது தந்தையாகி என்னை மட்டும் நினையுங்கன்ட்டு தான் பாபா சொல்றாரு. மன் மனாபவ என்ற வார்த்தை இப்போது பிரசித்தமாக இருக்கிறது. கீதையில கூட அந்த வார்த்தை இருக்கு. என்னன்னா தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும், பரமாத்மாவை நினைக்கணும். அதுதான் மன்மனாபவ. எந்த ஒரு தேகதாரையும் பகவான் என்று கூற முடியாது. எந்த ஒரு நம்ம சிலையெல்லாம் இப்ப பாக்குறோம்ல, அதெல்லாமே கடவுள் கிடையாது. அதெல்லாம் தேவதைகள் தான். அதே மாதிரி இங்க எந்த ஒரு சாது சன்னியாசி அவங்களாம் கடவுள் கிடையாது, பகவான்ட்டு சொல்ல முடியாது. பகவானுக்கு உடம்பே கிடையாது. இது பகவான் வாக்குன்றாரு. ஆத்மாக்கள் ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கிறது. சில நேரத்தில் பெண் சரீரத்துல ஆத்மா நுழையுது, சில நேரத்தில் ஆணாக மாறுகிறது. பகவான் ஒருபோதும் பிறப்பிறப்பு சக்கரத்தின் விளையாட்டில் வருவதில்லை. இப்ப நம்ம தான் ஆணா பெண்ணா பிறந்து நடிப்பு நடிக்கிறோம். ஆனா கடவுள் வந்து ஆணாவோ பெண்ணாவோ எந்த ஒரு பிறப்பிறப்புலையோ சக்கரத்திலயோ விளையாட்டுல வர்றதே இல்லை. சக்கர யுகத்துல அவர் மாற்றதே இல்லை. இது நாடகப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இது நாடகத்துல அவரோட பார்ட்டே அப்படிதான் இருக்கு. அவர் வந்து பிரம்மா பாபா உடல்ல வந்து அவதரிக்கிறாரு. அதை அவதரிச்சு ஞானத்தை சொல்ல மட்டும்தான் வராரு. தந்தை, ஆசிரியர், சத்குருவா அந்த ரோல் பிளே பண்ண கடைசியா தான் வர்றாரு. மற்றபடி அவருக்கு எந்த உடம்பு எடுத்து வந்து அவர் நடிக்கிறது இல்ல. ஒரு பிறவியை போல இன்னொரு பிறவியே இருக்காது. பாருங்க, இப்ப நம்ம நடிக்கிறோம்ல, இந்த பிறவி மாதிரி நம்மளோட அடுத்த பிறவி இருக்காது. போன பிறவி இந்த மாதிரி இருக்காது. வேற எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்திருப்போம். அப்படியே டிஃப்ரெண்டா. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், போன பிறவில நம்ம அமெரிக்கால கூட இருந்திருப்போம். அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ஒரு பிறவி மாதிரி இன்னொரு பிறவி இருக்காதுன்றாரு. பிறகு உங்களுடைய இந்த பிறவி மீண்டும் கிடைக்கும் போது இதே நடிப்பு இதே தோற்றத்தை மீண்டும் எடுப்பீங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க அடுத்த கல்பத்துல திரும்ப நீங்க இதே மாதிரி பிறப்பீங்க. இதே மாதிரி பிறந்து வந்து இதே பிறவிதான் உங்களுக்கு மீண்டும் நீங்க கிடைக்கும் போது இதே உடம்பு இதே நடிப்பு இதே தோற்றத்தோட நீங்க மீண்டும் இதே நடிப்பை நடிப்பீங்கன்றாரு. மீண்டும் இதே தோற்றத்தை நீங்க எடுப்பீங்கன்றாரு. இதெல்லாம் பாருங்க, இது வந்து ஏற்கனவே நடந்தது. கல்பமா இப்படிதான் நடக்குதுன்றாரு. போன கல்பத்திலயும் நம்ம இதே மாதிரிதான் இந்த முரளியை படிச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருந்தோம். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். இதெல்லாம் ஒரு டிராமா. இது கல்பமா இப்படிதான் சுத்துதுன்றார். ஸ்ரீகிருஷ்ணருக்கு சத்தியுகத்தில் எந்த சரீரம் கிடைத்ததோ அது மீண்டும் அங்கேயே சத்தியுகம் ஆரம்பமாகும் போது கிடைக்கும். இப்ப ஸ்ரீகிருஷ்ணர் வருவார், இந்த இதே உலகத்துல வருவார். சொர்க்கமா இருக்கும்போது திரும்ப வரப்போறாரு. அவருக்கு என்ன சரீரம் கிடைச்சதோ அந்த ஆத்மா அதே சரீரத்துல வந்து பிரவேசமாகி திரும்ப அந்த நடிப்பை நடிக்கும். சத்தியுகம் ஆரம்பம் ஒண்ணுல சத்தியுகம் ஆரம்பம் ஆகும் இல்லையா, அப்போ வந்து அதே சரீரம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆத்மா இப்போது எங்கே இருக்கிறது? ஆனா அந்த ஆத்மா பிரம்மா பாபா உடல்ல. அவர் தான் இப்ப பேசிட்டு இருக்காரு இல்லையா, அவர் உடம்புலதான் சிவன் பேசிட்டு இருக்காரு. அந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மா தான் பிரம்மா பாபா. அந்த ஆத்மா உடம்புலதான் சிவபாபா வந்து இப்ப இருக்கிறாரு. இப்போது இங்கேதான் இருக்குதுன்றாரு. நாம் அவ்வாறு மாறுவோம். ஸ்ரீகிருஷ்ணர்ன்றது ஒரு கிருஷ்ணர் 2 கிருஷ்ணர் கிடையாது, மொத்தம் 108 கிருஷ்ணர் இருக்கிறாங்க. நாம் அவ்வாறு மாறுவோம் என்பதை இப்போது நீங்கள் அறிகிறீர்கள் சொல்றாரு. அது மாதிரி கிருஷ்ணரா யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்க கிருஷ்ணரா ஆவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த லட்சுமி நாராயணன் தோற்றம் துல்லியமாக இவ்வாறு கிடையாது. இந்த படத்துல நம்ம பார்க்கணும்ல, லட்சுமி நாராயணன் இதே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அது படம் தான். ஆனா வந்து அவங்க கண்டிப்பா அதோட அழகாதான் இருப்பாங்க சொர்க்கத்துல. மீண்டும் அவ்வாறு முன் போலவே மாறுவார்கள்னு சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் தான் வயசான பிறகு, கொஞ்சம் வயசான பிறகு 40 வயசுக்கு மேல நாராயணனா மாறுறாரு.
அவர் எப்படி மாறினாரோ அதே மாதிரி தான் மாறுவார் லக்ஷ்மி. அதே மாதிரி ராதே வந்து லக்ஷ்மியாக மாறுவாங்க. இந்த விஷயங்களை புதியவர்கள் யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா புதுசாக வந்திருக்கிற குழந்தைகளால் புரிஞ்சிக்க முடியாது. நல்ல விதமாக யாருக்காவது புரிய வச்சிங்கன்னா 84 பிறவிகளின் சக்கரத்தை நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. மேலும் ஒவ்வொரு பிறவியிலும் பெயர், ரூபம், தோற்றம் வெவ்வேறாக இருக்கிறது என புரிந்து கொள்வார்கள். இப்போ நம்ம நல்லா ஞானத்தை புரிய வைக்கிறோன்னா நல்ல விதத்தில் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த பிறவியில் ஒரு பெயர், ரூபம், தோற்றம் இருக்குன்னா அதே பெயர், ரூபம், தோற்றம் அடுத்த பிறவியில் இருக்காது, மாறும். அப்போ ஒவ்வொரு பிறவிலும் பெயர் மாறும், ரூபம் மாறும், தோற்றம் மாறும்ன்றத புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. இப்போது இது இவருடைய கடைசி 84வது பிறவியின் தோற்றமாகும். இந்த பிரம்மா பாபா வந்து அவருடைய கடைசி 84வது பிறவியோட அவருடைய தோற்றம் அது. எனவே தான் நாராயணன் தோற்றத்தை கிட்டத்தட்ட அவ்வாறு காண்பிக்கிறாங்க. அதனால தான் நாராயணன் தோற்றத்தை அவரை மாதிரியே கொஞ்சம் அந்த ஹைட்டு கிட்டலாம் அந்த மாதிரி காட்டுறாங்கன்றார். நாராயணன் வந்து அவருடைய தோற்றம் அப்படி தான் இருக்கும் அப்படின்றத அந்த காட்சி பார்க்கும்போது தாதிகள்லாம் போய் காட்சியில் பார்க்கும்போது அந்த கிட்டத்தட்ட நாராயணன் எப்படி இருந்தாருன்றத வரைஞ்சிருக்கிறாங்கன்றாரு. இல்லை என்றால் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இல்லைன்னா மனுஷங்க நாராயணன் இப்படி தான் இருப்பாருன்றதை புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. மம்மா பாபா தான் இவ்வாறு லட்சுமி நாராயணாக ஆகிறார்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். நமக்கு தெரியும் இந்த மம்மா பாபா தான் முதல்ல முயற்சி பண்ணாங்க. அவங்க தான் எல்லா பயிற்சியும் பண்ணாங்க. அவங்க பண்ண பயிற்சி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அவர் கண்டிப்பாக பிரம்மா பாபா போய் கிருஷ்ணர் ஆவார், மம்மா போயிட்டு ராதே ஆவாங்க. அதே மாதிரி தான் அவங்களே தான் லட்சுமி நாராயணா ஆகிறாங்கன்றது நமக்கு தெரியும். முதல் நம்பரில் அவங்க வந்துருவாங்க. இங்கேயோ 5 தத்துவங்களும் தூய்மையாக இல்லைன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த சரீரம் அனைத்தும் இப்போ அசுத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 5 தத்துவங்களும் இப்போ எப்படி இருக்குது நமக்கே தெரியும். பூமியை பார்த்தா எப்படி இருக்குது, சுற்றிலும் பார்த்தாலே எவ்வளோ அசுத்தமாக இருக்குது. அதனால் இந்த உடல் கூட இங்கே அசுத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அதுலேருந்து வந்த உணவை சாப்பிட்டு தான் அம்மா வயிற்றுல நம்ம பிறந்து வந்தோம். அதனால் நம்ம உடல் கூட அசுத்தமாக தான் இருக்குன்றாரு. சத்தியுகத்தில் சரீரம் கூட தூய்மையாக இருக்கின்றது. ஆனால் சொர்க்கத்தில் 5 தத்துவங்களும் தூய்மையாக இருக்கும். அதனால் அங்கே சரீரம் கூட கிருஷ்ணரோட சரீரம்லாம் சூப்பராக இருக்கும், தூய்மையாக இருக்கிறதுன்றார். கிருஷ்ணரை மிகவும் அழகானவர் என்று கூறுகின்றார்கள். இயற்கையான அழகு இருக்கின்றது. ஏன்னா அங்கே 5 தத்துவங்கள் வந்து இயற்கையை வந்து சதோ பிரதானமாக இருக்கிறதுனால அதனால் ஆன உடல் கூட அழகாக இருக்கும். இங்கே வெளிநாட்டில் மனிதர்கள் வெள்ளையாக இருக்கலாம். ஆனால் இப்போ பார்க்கணுன்னா நீங்கள் கலியுகத்தில் வெளிநாட்டில் நிறைய பேர் அழகாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்கள தேவதைன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட பார்க்க தான் அழகாக இருப்பாங்க, மனசு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அந்த குணம்லாம் சரி இருக்காது. தெய்வீக குணங்கள் இல்லை அல்லவான்னு சொல்கிறாரு. அதனால் அவங்கள தேவதைன்ட்டு சொல்ல முடியாது. தேவதைகள்னால் அந்த 5 விகாரமே இல்லாமல் குழந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க தான் வந்து தேவதைகள். எனவே பாபா எவ்வளவு நன்றாக இப்போ நமக்கு புரிய வைக்கிறார். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்புன்னு சொல்கிறாரு. இதன் மூலம் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க. இது கடவுளே சொல்லி கொடுக்குற படிப்பு. இதை படிக்கிறதன் மூலமாக நம்ம எவ்வளோ உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்கிறோன்றாரு. எண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வைரம் வைடூரியங்கள் செல்வம் இருக்கிறது. அங்கே வைர வைடூரியங்களின் மாளிகை இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த படிப்பின் மூலமாக தான் நம்ம பணக்காரராக ஆக போகிறோம். உயர்ந்த வருமானம் நமக்கு கிடைக்குது. இது நமக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும். சொர்க்கத்தில் வந்து எண்ண முடியாத அளவுக்கு வைரம் வைடூரியங்கள் செல்வம்லாம் கிடைக்கும். அங்கே வைர வைடூரியங்கள் மாளிகை கூட இருக்குது. இப்போது அது அனைத்தும் இப்போது மறைந்து விட்டதுன்றாரு. இப்போ கலியுகம் ஆயிட்டதுனால அது ஆரம்பத்தில் இருந்ததெல்லாம் மறைஞ்சிடுச்சுன்றாரு. நீங்கள் எவ்வளோ பணக்காரர்களாக இப்போ மாறுகிறீர்கள். இப்போ நம்ம பாபாவுடைய இந்த ஞான ரத்னங்களை கேட்டு பெகர் டு பிரின்ஸ் ஆகிட்டு இருக்கிறோம். அடுத்த பிறவியில் நம்ம வந்து பணக்காரராக ஆயிடுவீங்கன்றாரு. 21 பிறவிகளுக்கு அளவற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றாரு. ஆத்ம உணர்வுடையராக மாறணும். அதுக்காக இப்போ நீங்கள் இந்த தேக உணர்வை விட்டுட்டு நான் ஆத்மான்ற அந்த உணர்வுக்கு வரணும். நாம் ஆத்மா இந்த பழைய உடலை விட்டு இப்போது வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும்ன்ற உணர்வு உங்களுக்கு வரணும். இப்போது பாபா அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். கடவுள் வந்துட்டாரு. நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாரையும் தான் கூட்டிட்டு போறாரு. முழு உலகமே வைண்டப் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. 100 வருஷமா அவருடைய காரியம் நடந்துட்டு இருக்குது. ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகள் முடித்தாயிற்று. இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும், பாபாவை நினைக்க வேண்டும், இல்லை என்றால் விசாரணைக்கான நேரமாகும் சொல்றார். இப்போவே நம்ம இந்த பிராமணர்கள் தான் 84 பிறவி, அப்போ எவ்வளோ 21 பிறவி நம்ம பாவம் செஞ்சிருக்க மாட்டோம். 63 பிறவிகள் பாவம் பண்ணியிருப்போம் இல்லையா. அதெல்லாம் நம்ம வந்து வெளியே வரணும், அதை தூய்மையாகணும். அப்போ பாபாவை நினைக்கணும், இல்லைன்னா விசாரணை நேரம் வந்துரும்ன்றாரு. இப்போ வரைக்கும் தான் நம்மளை அன்பா பாடம் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் நேரம் முடிஞ்சிருச்சுன்னா விசாரணை நேரம் வந்துரும்ன்றாரு. தண்டனைகள் அடைந்து வீட்டுக்கு திரும்பி போவார்கள்.
யாரெல்லாம் வந்து பாவத்தை அழிக்கலையோ அவங்க கடைசியில் அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அடைஞ்சு வீட்டுக்கு திரும்பி போவாங்க பரந்தாமத்துக்குன்றாரு. கணக்கு வழக்கை அனைவரும் இங்கே தான் முடிக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன செஞ்சிருந்தாலும் அதனுடைய கணக்கு வழக்கு இங்கே தான் தீர்க்கணுன்றாரு. நம்ம மேலே போயெல்லாம் தீர்க்க முடியாது. இங்கே என்ன பண்ணமோ உடம்ப வச்சுக்கிட்டு நம்ம உடம்பால தானே எல்லா தவறும் பண்ணோம். அந்த உடம்பு மூலமாவே நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்றாரு. பக்தி மார்க்கத்தில் காசியில் சென்று கிணற்றில் குதித்து தண்டனையை அனுபவித்தனர். பக்தியில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வாழவே பிடிக்காது. அவங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுறதுக்காக காசி கிணத்துல போய் குதிச்சு தண்டனையை அனுபவிச்சாங்க. இருப்பினும் அவங்க அந்த ஒரு பிறவிக்கு மட்டும்தான் அந்த பாவம் எல்லாமே போயிடும். ஆனா திரும்ப ஒரு பிறவி எடுத்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க கணக்கை வந்து ஆரம்பிக்கணும். இருப்பினும் யாரும் முக்திக்கு பறந்தாமலாம் போக முடியாது. காசி கிணத்துல குதிச்சுட்டா உடனே பாபா கூட எல்லாம் போயிட முடியாது. ஏன்னா பாபா கடைசியா தான் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. அதனால இங்கே தான் திரும்ப நடிச்சாகணும். இருப்பினும் யாரும் முக்தியை பெறவில்லை. அது பக்தி மார்க்கமாகும் சொல்றாரு. இது ஞான மார்க்கமாகும். இதில் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது தற்கொலை ஆகும். காசி கிணத்துல விழுறது தற்கொலை. இருப்பினும் முக்தியை பெற வேண்டும் என்ற பாவனை இருக்கிறது. இருந்தாலும் அவங்க அந்த முக்தி அடையணுன்றதுக்காக காசி கிணத்துல விழுறாங்க. ஆகவே பாவங்களின் கணக்கு வழக்கு முடிந்து மீண்டும் ஆரம்பமாகிறது. அவங்களுக்கு அதாவது இது வரைக்கும் பண்ண பாவத்துல இருந்து முக்தி வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த கணக்கு வழக்கு முடியுது. அந்த தற்கொலை பண்ணிக்கும் போது அந்த கணக்கு வழக்கு முடிஞ்சு திரும்ப மறுபிறவி எடுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஆரம்பிக்குதுன்றார். இப்போது யாரும் காசியில் இறப்பதற்கான கடினமான துணிவை வைத்தாலும் கூட முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஆனா இப்பெல்லாம் போய் விழுந்துடாதீங்க. விழுந்தா இது வரைக்கும் பண்ண பாவம்லாம் போயிரும்னு நினைச்சுக்கிட்டு போய் காசி கிணத்துல நீங்க விழுறதுக்கு தைரியம் வச்சா கூட உங்களுக்கு முக்தியும் கிடைக்காது, ஜீவன் முக்தியோ கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையை தவிர வேற யாருமே ஜீவன் முக்தியை அளிக்க முடியாது. ஒரு கடவுள் தான் நமக்கு ஜீவன் முக்தியை கொடுக்க முடியும். அவர் தான் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்து அவரை நினைக்க வச்சு நம்மளை தூய்மையா மாத்துறாரு. இந்த ஒரு பிறவி நம்ம வாழ்ந்துக்கிட்டே எல்லாருக்கூடயும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு பாபாவை நினைச்சிட்டு நம்ம இங்கேயே வந்து பாவத்தை அழிச்சிட்டு போறோம். அதனால அவரை தவிர வேற யாராலையும் ஜீவன் முக்தி அளிக்க முடியாது. ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஆத்மா எல்லாம் மேல இருந்து நடிக்க கீழே வந்துகிட்டே இருக்கிறாங்க. பிறகு எப்படி திரும்பி போவார்கள்? தந்தை தான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளித்து அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வார். இப்ப எல்லாம் மேல இருந்து 800 கோடி ஆத்மாக்கள் நடிக்க வந்திருக்காங்க. எல்லாரும் எப்படி போவாங்க திரும்ப மேலன்னா, பாபா தான் வந்து எல்லாரையும் நல்ல கதி அளிச்சு திரும்ப கூட்டிட்டு போவார். சத்தியுகத்தில் மிக சில மனிதர்களே இருக்கிறார்கள். சொர்க்கத்துல 33 கோடி தேவர்கள் தான் பாடப்பட்டிருக்கு. அதுவும் சத்தியுகத்துல ரொம்ப 3 கோடி பேர் தான். ஏன்னா பாஸ் ஆனவங்க 3 கோடி பேர் தான். அதனால வந்து சத்தியுகத்துல ரொம்ப கொஞ்சம் மனிதர்கள் தான், தேவதைகள் தான் வாழ்வாங்க. ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. பாருங்க, ஆத்மா அழியாது, உடல் அழிஞ்சிரும். செத்துட்டாங்கன்னா அந்த உடல் தான் அழியுது. அதை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க, புதைச்சிடுறாங்க. ஆனா ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுது. ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவே கிடையாது. அப்ப அந்த உடல்ல இருந்து நடிச்சவங்க ஆத்மா தான். நம்ம கூட வாழ்ந்தவங்க எல்லாருமே ஆத்மா தான். அவங்க வந்து அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க அழியல, அவங்க உடல் தான் அழிஞ்சிடுச்சு. அதனால திரும்ப அவங்க நடிப்பாங்க. அழிவற்றவங்க திரும்ப அவங்க வேற சரீரம் எடுத்து நடிப்பாங்க. ஆத்மா அழிவற்றது, சரீரம் தான் அழியக்கூடியது. சத்தியுகத்தின் ஆயுள் நீண்டதாக இருக்கிறது. சொர்க்கத்தினோட ஆயுள் வந்து நீண்டதாக இருக்கிறது. துக்கத்தின் அங்க வந்து நம்ம வாழும்போது நமக்கு 150 ஆயுள், 150 வருஷம் நம்ம வந்து ஒரே சரீரத்துல இருப்போம். ஆயுள் வந்து அதிகமா இருக்கும். இப்ப இந்த காலத்துல கூட வயசானவங்களாம் 100, 104 அந்த மாதிரி வயசு வரைக்கும் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சொர்க்கத்துல அந்த லட்சுமி நாராயணன் அவங்க தேவதைகள் வந்து அந்த 150 வருடம் அந்த அதே உடல்ல இருப்பாங்க. அங்க துக்கத்தின் விஷயம் எதுவும் கிடையாது. ஒரு உடலை விட்டு விட்டு இன்னொன்றை எடுக்கிறார்கள். அவங்க மரணம்னா பயப்பட மாட்டாங்க, அழ மாட்டாங்க. அந்த உடலை விட்டு காட்சி கிடைக்கும், இன்னொரு உடல் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. அடுத்து நான் குழந்தை உடல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பாம்பை போன்றதாகும். எங்க பாம்பு எப்படி அமாவாசைக்கு அது தோலை உரிச்சிட்டு வேற தோல் மாத்திக்குது இல்லையா? அந்த மாதிரி சொர்க்கத்துல ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்பாங்க. அங்க அழமாட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ்னா அங்க கிடையாது. அதற்கு மரணம் என்று கூட கூற முடியாது. துக்கத்தின் விஷயமே அங்க கிடையாது. அதுதான் அமரலோகம். இப்போது நேரம் முடிந்து விட்டது. பாபா சொல்றாரு, இப்ப இந்த கலியுகத்தினோட ஆயுள் முடிஞ்சிருச்சு. இந்த உடலை விட்டு
சாரி இப்போ வந்து இந்த நேரம் முடிந்து விட்டது, இந்த உடலை விட்டு இன்னொன்றை எடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார். சொர்க்கத்துல வந்து புரிஞ்சுக்குவாங்க. இப்போது இந்த டைம் முடிஞ்சிருச்சு நமக்கு இந்த உடலை விடுறதுக்கு, இந்த உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கணும்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அங்க துக்கத்தின் அடையாளம் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த உடலிலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சியை இங்கே தான் செய்ய வேண்டும். ஆனா அங்க போனோம், அங்க அந்த மாதிரி ஒரு நடைமுறை சொர்க்கத்துல இருக்குன்னா, நம்ம அந்த பயிற்சி நம்ம இங்கேயே செய்யணுன்றாரு. இந்த உடல் நான் இப்ப விட போறேன். இந்த பயிற்சியை நீங்க இங்கேயே செய்யணும். அதாவது இந்த கடைசி உடல் இருக்குல்ல, இதை நம்ம விட்டுட்டு போகும்போது நம்ம அழாம எல்லாத்தையும் ஜாலியா சொல்லிட்டு பாபா கூப்பிட்றான்ட்டு சொல்லிட்டு கிளம்பி போகணும். அந்த பயிற்சியை வந்து இப்ப நம்ம செய்யணும். அது நீண்ட கால பயிற்சி செய்யும்போது தான் கடைசியா நம்ம சிரிச்சுக்கிட்டே அந்த உடலை விட்டு போக முடியும். நாம் ஆத்மாக்கள் இப்போது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். பிறகு புது உலகத்தில் வருவோம். புதிய உடலை எடுப்போம்ன்ற பயிற்சியை இப்பயே செய்யுங்க. நம்ம என்ன பயிற்சி செய்யணும்னா, நான் ஆத்மா, நான் தனியா தான் வந்தேன், தனியா தான் இந்த உடலை விட்டு போவேன். அப்போ வந்து நான் இப்போ வீட்டுக்கு போகணும். கடைசியா பாபா கூட நான் வந்து பரந்தாம போயிடுவேன். அப்புறம் திரும்ப நான் சொர்க்கத்துல வருவேன். எல்லாருமே தான் போறோம். எல்லாருமே புது உலகத்துல வந்து ஒண்ணா வந்து நடிப்பு நடிக்க போறோம். இதெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்யுங்கன்றாரு. புதிய உடலை நாங்க எடுப்போம். லட்சுமி நாராயண் உடல்ல அவங்க ஒரு ராஜ்யத்துல போயிட்டு தேவதையா நாங்க பிறப்போம். புது உடலை நாங்க எடுப்போம்ன்ற அந்த பயிற்சியை வந்து இப்பவே கண்ணால மனக்கண்ணால பார்த்து பார்த்து அந்த பயிற்சியை செய்யுங்க. அது உண்மையா நடந்துருன்றாரு. இந்த பயிற்சி செய்யுங்க. அப்பதான் அந்த பயிற்சி வந்து அங்க வந்து நமக்கு அது இயல்பா மாறிடும் சொர்க்கத்துல. ஆத்மா 84 உடலை எடுக்கிறது என நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள். நமக்கு புரிஞ்சிக்கிச்சு 84 பிறவின்ட்டார். அப்ப 84 உடல் நம்ம எடுத்திருப்போன்றது புரிஞ்சுக்கிட்டீங்க. மனிதர்கள் 84 லட்சம் பிறவின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. 84 அதாவது புல்லாகி பூவாகி அந்த மாதிரி அஞ்சறிவு ஆறறிவு அப்புறம் தான் ஆறறிவு குரங்குல இருந்து வந்தாங்க அப்படிலாம் கிடையாது. ஹையஸ்ட் பிறவி தேவதை தான். தேவதையில இருந்து தான் மனிதன் ஆயிருக்கணும். திரும்ப மனுஷன் வந்து தேவதை ஆயிடுவோம். நம்ம ஒன்றும் நாயா பேயா பூதமாலாம் பிறக்கல. பாபாவையோ எண்ண முடியாத அளவுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 84 லட்சம் மனுஷ பிறவின்ட்டாங்க. நிறைய இந்த மாதிரிலாம் பிறந்து மனுஷனாயிருக்கோன்ட்டாங்க. அதே மாதிரி கடவுளையும் கல்லுல இருக்கிறாரு முள்ளுல இருக்கிறாருன்ட்டு எண்ண முடியாத அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. இதற்கு தான் தர்மத்தை நிந்தித்தல் என கூறப்படுகிறது. இது என்னது, நம்ம தர்மத்தை நம்மளே கீழ்த்தனமா சொல்ற மாதிரி இருக்குது. அதான் சொல்றாரு, கடவுளையும் நிந்திச்சிட்டீங்க, உங்களையும் என்ன பண்ணிக்கிட்டீங்க, நான் வந்து குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லிக்கிட்டீங்க. அப்ப எவ்வளவு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டீங்க, கடவுளையும் தாழ்த்திக்கிட்டீங்கன்றாரு. இதற்கு தான் தர்மத்தை நிந்தித்தல் என சொல்லப்படுகிறது. மனிதர்கள் தூய்மையான புத்தியிலிருந்து முற்றிலும் அழுக்கான புத்தியுடையவர்களாக இப்ப ஆயிட்டாங்க. இப்போது பாபா உங்களை தூய்மையான புத்தியுடையவராக மாற்றுகின்றார். நினைவினால் தூய்மையான புத்தியுடையவர்களா இப்ப ஆகுறீங்க. இப்பதான் பாபா எல்லா ஞானத்தையும் புரிய வச்சு தூய்மையான புத்தியோடவரா நம்மளை மாத்துறாரு. இப்ப பாபாவை நினைச்சு நம்ம தூய்மையான புத்தியோடவரா ஆகுறீங்கன்றாரு. இப்போது புதிய யுகம் வருகிறது என பாபா கூறுகிறார். வந்துருச்சுன்னு அவரும் சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்ப சொர்க்கம் வந்துருச்சு, அதனுடைய அடையாளம் இந்த மகாபாரத யுத்தமா. பாபா சொல்றாரு, எப்ப இந்த மகாபாரத யுத்தம் வருதோ, அணுகுண்டு மழை பொழியும், அதாவது 3ஆம் உலக போர் வருதோ தெரிஞ்சுக்கலாம் சொர்க்கம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. இது அதே அணுகுண்டு மழை யுத்தமாகும் சொல்றாரு. அந்த அணுகுண்டு பொழிஞ்சுது அந்த மகாபாரதத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த யாதவர்கள் மூலமா ஒரு உலக்கை வந்தது, வயித்துல இருந்து உலக்கை வந்தது. அந்த உலக்கை தான் அழிச்சிடுச்சு அந்த யாதவ குலத்தையே அப்படின்ட்டு. அந்த உலக்கைன்றது அணுகுண்டு தானே. அணுகுண்டு மழை இப்ப யுத்தம் நடக்குன்றாரு. இதில் பல தர்மங்கள் அழிஞ்சு ஒரு தர்மம் உருவாகியது என்றால் நிச்சயம் பகவான் இருப்பார் அல்லவா. பாபா சொல்றாரு, எல்லா தர்மமும் அழிஞ்சு ஒரு தர்மம் உருவாகுதுன்னா அப்ப கண்டிப்பா கடவுள் எங்கேயோ இருப்பார் தானே உலகத்துல. கிருஷ்ணர் சொன்னதா சொல்லியிருக்காங்க கீதையில. அதர்மம் எப்ப தலை தூக்குதோ அப்ப நான் அவதரிச்சு எல்லா தர்மத்தை அழிச்சு மற்ற தர்மத்தை அழிச்சு ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்க கிருஷ்ணர் எப்படி வர முடியும்னு சொல்றாரு. கலியுகத்துல கிருஷ்ணர் காலே படாது. இங்க எப்படி அவர் வருவார், அவர் தேவதை தானே. ஞான கடல் நிராகாரரா அல்லது கிருஷ்ணரா? கிருஷ்ணரை எங்கேயாவது ஞான கடல் நம்ம சொல்லுவோமா? நிராகாரர் தானே சொல்லுவோம். இல்ல கிருஷ்ணரை சொல்வீங்களான்னு கேக்குறாரு. கிருஷ்ணருக்கு இந்த ஞானமே இருக்காது. கிருஷ்ணருக்கு இந்த சிஷிஜகர ஞானம் இதெல்லாம் வந்து அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் தேவதையான பிறகு எல்லா ஞானமும் அவருக்கு போயிடும். ஆனா ஆத்ம உணர்வு மட்டும் அவருக்கு இருக்கும்.
அவருக்கு இந்த ஞானம் கிடையாது. இந்த ஞானம் மறைந்து போகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த உடலை விட்டு நம்ம போன உடனே இங்கே படித்தோம், அமிர்த வேலை ஏஞ்சோம், அந்த மாதிரி முரளி படித்தோம். பாபா நமக்கு வந்து பாபா தான் வந்து சிவன் தான் வந்து பரம்பிதா பரமாத்மா ஆத்மாவாகிய நமக்கு பாடம் எடுத்தாரு. இந்த சிருஷ்டி சக்கரம் ஞானத்தெல்லாம் சொன்னாரு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்தினுடைய ஆயுள் 5000 வருஷம். இதெல்லாம் நமக்கு சொல்லி புரிய வச்சார்ல. இந்த ஞானம் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடும் இந்த உடலை விட்டு போனோடனே. அப்புறம் கிருஷ்ணருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அவர் ஞானக்கடலா இல்ல நிராகார ஞானக்கடலான்னு சொல்லி கேட்குறாரு. பிறகு பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய சித்திரங்களை தான் உருவாக்குவார்கள். நீங்க போன பிறகு தேவதையா நீங்க நடிப்பீங்க சொர்க்கத்துல. அதை வந்து காட்சியா கிடைக்கும். அந்த சித்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்துல உட்காந்து லட்சுமி நாராயணன் உங்களுடைய சித்திரங்கள்லாம் உருவாக்குவாங்க. பூஜைக்குரியவராகிய நீங்களே இப்ப பூஜாரி ஆகிறீங்கன்றாரு. கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. நீங்க நடிக்க நடிக்க உங்களுடைய கலைகள் குறைஞ்சிட்டே போகும். வேற ஒரு உடல் எடுக்க எடுக்க நம்மளுடைய ஆத்மாவில் இருக்கிற பேட்டரி லோ ஆகிட்டே போகும். ஆயுளும் குறைகிறது. அப்புறம் நீங்க சத்தியுகத்துல 150 வருஷம், அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல 120 வருஷம் அப்படியே குறைஞ்சிரும். ஆயுள் வந்து குறைஞ்சிட்டே வரும். துவாபர யுகத்துல அப்படியே 80 வயசு 100 வயசுன்னா கடைசியா பாத்தீங்கன்னா நீங்க கலியுகத்துல 40 வயசு தான். எல்லாம் 40 வயசுல ஹார்ட் அட்டாக்ல போயிடுறாங்க. ஏன்னா அந்த ஆயுள் வந்து குறைஞ்சிட்டே வருதுன்றார். ஏனென்றால் போகிகளாகி விடுகிறீர்கள். எதனால ஆயுள் குறையுதுன்னா யோகியிலேருந்து போகி ஆயிரும். யோகா நிலையிலேருந்து நமக்கு என்ன ஆயிடுது, இந்த உடல் உணர்வுல வந்து நிறைய தவறு பண்றோம். மனம் போன போக்குல பிறர் சொன்ன வழியில போகிறதுனால சாப்பாடு எல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு போகிகளா ஆயிடுறீங்க. அதனாலதான் ஆயுள் இங்க குறையுதுன்றார். அங்கே நீங்க யோகிகளாக இருக்கிறார்கள். சொர்க்கத்துல யோகிகளா இருக்கிறாங்க. யாரையாவது நினைவு செய்து யோகத்தில் இருப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அங்க சொர்க்கத்துல சிவபாபா நினைச்சு யோகால இருப்பாங்கலாம் கிடையாது. அங்க யாருமே நினைக்க மாட்டாங்க. அங்க ஆத்ம உணர்வுல இருப்பாங்க, அவ்வளவுதான். யோகாலாம் செய்ய மாட்டாங்க. இங்கதான் நம்ம யோகாலாம் பண்றோம். அங்க எல்லாருமே அப்படியே பேட்டரி எப்படி இருக்கும், ஃபுல்லா இருக்கும். இங்கதான் டிஸ்சார்ஜ் பேட்டரி, அதனால பாபான்னு நினைக்கிறோம். அங்க வந்து ஃபுல் பேட்டரியில ஆத்ம உணர்வுல இருக்கும்போது விளக்கு வந்து ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். ஆத்ம ஜோதி எரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம யாரையும் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே தூய்மையாகத்தான் இருக்கிறார்கள். சொர்க்கத்துல எல்லாமே தூய்மையா இருக்கிறாங்க. கிருஷ்ணரை கூட யோகேஸ்வரன் என்கிறார்கள். இச்சமயம் கிருஷ்ணருடைய ஆத்மா பாபாவுடன் யோகா செய்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் ஏன் யோகேஸ்வர் ஆனார்னா ஈஸ்வரனோட யோகா வச்சாரு சங்கமேகத்துல. அதனாலதான் அவருக்கு பேரு யோகேஸ்வரன், கிருஷ்ணருடைய பேரு. அவருடைய ஆத்மா இப்ப பாபாவோட சிவபாபாவோட யோகா பண்ணிட்டு இருக்குது. கிருஷ்ணருடைய ஆத்மா இச்சமயம் யோகேஸ்வரராக இருக்கிறது. சத்தியுகத்தில் யோகேஸ்வர் என்று அவரை சொல்ல மாட்டாங்க. அங்கேயோ இளவரசனா ஆயிடுறாரு. இங்க யோகா பண்ணி அங்க போயிட்டு பிரின்ஸ் ஆயிடுறாரு. எனவே கடைசியில் பாபாவை தவிர எந்த மனிதரையும் நினைக்காத அளவுக்கு நம்முடைய மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப ரொம்ப நம்ம நெருங்குது இல்லையா, கடைசி நேரம் நெருங்குது, ரொம்ப நெருங்கிட்டோம். அதனால இப்ப நீங்க ஒரு பாபா தவிர வேற எந்த மனுஷனையும் நினைக்காத அளவுக்கு உங்களோட மனநிலையை உருவாக்கிக்காங்க. சரீரம் மற்றும் பழைய உலகத்திலிருந்து பற்றுதலை விளக்க வேண்டும். ஏன்னா இப்ப வந்து முடிய போகுது இல்லையா டிராமா, அதனால இந்த உடலும் அழிய போகுது, பழைய உலகமும் அழிய போகுது. அதனால அதுல இருந்து பற்றுதலை விளக்கணும். சன்னியாசிகள் பழைய உலகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனா வீடு வாசலை போன்றவற்றிலிருந்து பற்றுதலை விளக்குறார்கள். அவங்க வீட்டை விட்டு வீடு வாசலை விட்டுட்டு அதுல பற்ற விட்டுட்டு ஆனா இதே உலகத்துல தான் வாழறாங்க. ஆனா நம்ம இந்த உலகத்தையே சந்நியாசம் பண்றோம் புத்தியால. அவங்க வீடு வாசனை மட்டும் சந்நியாசம் பண்றாங்க. பிரம்மத்தை ஈஸ்வரன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதனோட யோகாவை வைக்கிறாங்க. தன்னை பிரம்ம ஞானி தத்துவ ஞானி என கூறுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் பிரம்மத்தில் கலந்து விடுவோம் என நினைக்கிறாங்க. அவங்களோட யோகாவே பிரம்மன் தான். வெட்ட வெளியை நினைச்சு அதுல கலந்துருவன்ட்டு யோகா பண்றாங்க. கடவுள் அது பிரம்மத்தை தான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு கடவுளோட ஜோதியோட ஜோதி ஐக்கியமாயிரம்னு நினைக்கிறாங்க. இது அனைத்தும் தவறு என பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு இது தவறு. அவரே வந்து அவன் அருளாலே அவன் தான் வணங்கிதான். கடவுளே வந்து வழி சொன்னாதான் அந்த வழி கரெக்ட். யாரோ சொல்றதெல்லாம் அது கரெக்ட் கிடையாது. நான் கூறுவதே சரியானதுன்னு சொல்லி சொல்றாரு. என்னை தான் சத்தியமானவர் என்று சொல்லப்படுகிறது. நம்ம சும்மாவே பக்தியில கேள்விப்பட்டிருக்கோம் சத்தியம் சிவம் சுந்தரம்ட்டு. அவர் சொல்றதுதான் சத்தியம். அவரை பத்தி அவர் சொல்றதுதான் சத்தியம். யாரோ அவரை பத்தி சொன்னா அது கரெக்டா இருக்குமா? அதனால சொல்றாரு நான் கூறுவதே சரியானதுன்ட்டு. இது பிரம்ம பாபாவும் சொல்றாரு. இது வந்து நான் சொல்லல, இது வந்து அவரு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சிவன் சொல்றாருன்ட்டு இதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உள்ளார இருந்து இன்னொருத்தர் பேசுறாரு. அவரு தான் வந்து சிவன், அவரு தான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்ப அவரே சொல்றது கரெக்டான வழி. நினைவு யாத்திரை மிகவும் உறுதியாக வேண்டும் என பாபா இப்போது புரிய வைக்கிறாரு. பாபா சொல்றாரு ஞானம் கேட்டதெல்லாம் போதும். ஞானம் எல்லாம் நல்லா எல்லாருக்கும் புரியுது. குழந்தைகள் கூட ஞானத்தை சொல்லுவாங்க.
ஆனா பாபாவை நினைக்கிறது தான் முக்கியம். இதுல நீங்க சார்ட் போட்டு டைம்லாம் ஒதுக்கி நினைவு பண்ணுங்கன்றாரு. இல்லைன்னா நடந்தாலும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் புத்தியில பாபா நினைவு இருக்கட்டும். நினைவு யாத்திரை மிகவும் உறுதியாகணுன்றாரு. ஞானம் மிகவும் எளிது. ஆத்மாபிமானியாக மாறுவதில் தான் கடின உழைப்பு தேவைன்றாரு. எப்போ பார்த்தாலும் அந்த உடல் உணவு பாடி கான்சியஸ்ல தான் இருக்கிறோம். நமக்கு டக்குன்னு கோவம் வர்றது இதெல்லாம் வந்து பாடி கான்சியஸ் தான். சிறுசிறுப்பு அந்த குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது. அதனால இதெல்லாம் பாடி கான்சியஸ். ஆசைப்படுறது, பற்று, மற்றவங்க மேல பற்று வச்சுக்கிட்டு அவங்க இவங்கன்ட்டு யாரையாவது தேகதாரியே நினைச்சிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து 5 விகாரம் வந்து எதனால வருதுன்னா தேகாபிமானம், பாடி கான்சியஸ். அதனால இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வரணும்னா ஆத்மாபிமானியாக மாறணும். அதுலதான் கடின உழைப்பு இருக்குது. நான் சோல், நான் ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா. அந்த பயிற்சி வந்து அதிகம் தேவைன்றாரு. எந்த தேகத்தினுடைய நினைவும் வரக்கூடாது. யாருடைய உடலும் கடைசியில ஞாபகம் வந்துடக்கூடாது. அப்ப நம்ம இங்கேயே பிறக்க வேண்டியதா போயிடும். திரும்ப திரும்ப இங்கேயே பிறவி எடுத்து நம்ம நடிக்க வேண்டியதா இருக்கும். இந்த கலியுக இறுதியில இன்னும் ஒரு 10 வருஷம் தான் இருக்கு. இதுல போய் திரும்ப இங்கேயே மறுஜன்மம் எடுத்தா எப்படி இருக்கும்? குழந்தையா பிறந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதனால சொல்றாரு, கடைசி நேரத்துல இந்த தேகத்தினுடைய நினைவு வரக்கூடாது. இது பூதத்தின் நினைவு. தேகத்தை நினைச்சீங்கன்னா 5 பூதத்தை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றாரு. ஏன்னா 5 பூதங்களால் ஆன உடம்பு தானே அது. அது பூத பூஜைன்ட்டு பாபா சொல்றாரு. நான் அசரீரியாக இருக்கிறேன், நீங்கள் என்னை நினைக்க வேண்டும். பாபா சொல்றார், புள்ளியா இருக்கிறேன். நீங்க எல்லாம் புள்ளி தான். மேலேருந்து புள்ளியா வந்தீங்க ஆத்மா. நீங்க நானும் புள்ளி, நீங்களும் புள்ளி. புள்ளியை தான் நினைக்கணும் சொல்றாரு. நான் புள்ளியா இருக்கிறேன், அசரீரியா இருக்கிறேன், ஸ்டார் நானு, என்ன நீங்க அப்படிதான் நினைக்கணுன்றாரு. இந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியால் பாபாவை நினைக்க வேண்டும். இப்ப இந்த உடம்புல இருக்கிறோம், இந்த கண்ணு மூலமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் மனசு புத்தி மூலமா பாபாவை தான் நினைக்கணும். பாபாவின் டைரக்ஷன் படி நடந்தால் தர்மராஜின் தண்டனையிலிருந்து விடுபடலாம். இப்ப பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி நடந்தோம்னா தர்மராஜ், இப்ப பாபா தான் தர்மராஜா மாறுவார். கடைசியில 4வது தலை திரும்பும். நான்முகன் பிரம்மான்னு சொல்லுவாங்க. பிரம்மாவுக்கு வந்து பிரம்மா உடல்ல தான் வந்து அவதரிச்சிருக்காரு. பிரம்மா உடல்ல தந்தையா, ஆசிரியரா, சத்குருவா 3 முகத்துல இப்ப நடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப வந்து அன்பா பாசமா சொல்லி கொடுக்குறாரு. சத்குருவா இந்த வழி காட்டுறாரு. 3 முகம் தான் இப்ப இருக்கு. நான்முகன் பிரம்மாண்ட 4வது முகம் பின்னாடி இருக்கு. அது வந்து கடைசியா திரும்பும். அதுதான் தர்மராஜ். அவர் வந்து இப்ப அன்பா சொல்லி கொடுத்தாருல, அவரை சொல்லி கொடுத்தபடி ஏன் நடக்கலன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுப்பாரு. அப்ப நீதிபதியா மாறிடுவார். நீதிபதியா இருக்கும்போது யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. அது குழந்தையா இருந்தாலும் சரி, நீ குழந்தையா இருந்தாலும் நீ குற்றமேன்ட்டு தண்டனை கொடுத்துருவாரு. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அவரோட டைரக்ஷன் படி நடங்க, எந்த தவறும் இப்ப பண்ணிடாதீங்கன்றாரு. டைரக்ஷன் படி ஸ்ரீமத் படி நடந்தோம்னா தண்டனையிலிருந்து விடுபடலாம். தூய்மையானால் தண்டனைகள் முடிந்து போகும். சப்போஸ் நம்ம இந்த உடம்புல இருந்து ஆத்மா நம்ம தூய்மை ஆயிட்டோம், நம்ம அப்படியே தேவதை மாதிரி இங்கே ஆயிட்டோம், 5 விகாரமே நமக்கு போயிடுச்சு அப்படின்னா ஸ்ரீதலமா நேற்று சொன்னார்ல, குளிர்ச்சியா ஆயிடும் கர்மேந்திரியங்கள். யோக பலம் வந்து அதிசயம் செய்யும்னு சொல்லியிருக்கிறாரு. கர்மேந்திரியங்கள் சீத்தலம் ஆயிரும் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஆயிட்டு நீங்க தூய்மை ஆயிட்டீங்க. யாருக்கும் உங்க மூலமா துக்கம் போகல, நீங்க சுகம் மட்டும்தான் கொடுக்குறீங்க. எந்த ஆத்மாவுக்கும் நீங்க துக்கம் கொடுக்கல. அப்படி ஒரு நல்லவங்களா மாறிட்டீங்கன்னா, தேவதை மாதிரி இங்கே ஆயிட்டீங்கன்னா தண்டனைகள் முடிஞ்சு போகும். தண்டனையே உங்களுக்கு வராது. இது மிகப்பெரிய குறிக்கோள். ஆனா இந்த இந்த அடையிறது, இந்த இலக்கை அடையிறது மிகப்பெரிய குறிக்கோள் ஆகுன்றாரு. பிரஜைகளாவது மிகவும் எளிது. ஆனா நீங்க ஒரு பாயிண்ட் கேட்டா கூட பிரஜையாயிடலாம். நீங்க வந்து சொர்க்கத்துல சாதாரண பிரஜையாவது ரொம்ப ஈஸி. நீங்க முயற்சியே பண்ண தேவையில்ல. பாபா கூட நினைக்க தேவையில்ல. ஒரு பாயிண்ட கேட்டீங்கன்னா அங்க வந்துருவீங்க, சொர்க்கத்துக்கு வந்துருவீங்க. எப்பவும் போல கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு அடி உதையெல்லாம் வாங்கிட்டு உலகம் முடியும் போது ஆத்மா உடம்ப விட்டு அங்க வந்துருவீங்க, சொர்க்கத்துக்கு வந்துருவீங்க. ஆனா பதவி எதுவும் கிடைக்காது. வெறும் பிரஜையா தான் அங்க வருவீங்க. ஆனா நல்லா மாளிகையில, நல்ல செல்வந்த மாளிகையில செல்வந்தரா இருப்பீங்க. அதுல கூட பணக்கார பிரஜை இருக்குது, ஏழை பிரஜையும் இருக்குது. பணக்கார பிரஜைன்றவங்க இங்க நல்ல ஞானத்தை நல்லா படிச்சு நிறைய கேட்டவங்க தான் பணக்கார பிரஜை. அதுலயே சில பிரஜைகள் வந்து புரியாது, அவங்களுக்கு ஞானமே சரியா புரியாது. அவங்க வந்து ஏழை பிரஜை ஆயிடுவாங்க. இது மாதிரி பணக்கார பிரஜை, ஏழை பிரஜை யார் யார் மாற முடியும் என அனைத்தையும் பாபா வந்து இப்ப புரிய வைக்கிறார். அதெல்லாம் பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா யார் வந்து இந்த உடம்புல இருந்து பாவத்தை அழிச்சு சுயராஜ்ய அதிகாரியா மாறி
உலக விஸ்வராஜ்ய அதிகாரியா மாறி நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை சொல்லி புரிய வச்சு தானும் மாறி மற்றவங்களையும் மாற்றி பாபாவுக்கு உதவியாளராக இருந்து பாபாவை பிரத்யட்சம் செய்கிறாங்களோ கடைசியில் அவங்க முகத்தில் பாபாவே தெரிவார். கடைசி வரைக்கும் யார் அந்த மாதிரி போராடி ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து ராஜாவாகிடுவாங்க, ராஜா ராணியாக ஆயிடுவாங்க. அதுலேயுமே நிறைய பதவி இருக்கின்றார். கடைசியில் உங்களுடைய புத்தியின் தொடர்பு அப்பா மற்றும் வீட்டில் இருக்க வேண்டும். கடைசியில் நம்மளுடைய புத்தி எங்கே இருக்கணும்? இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்போ அங்கங்கே புத்தி அழைப்பாய்தான். ஏன்னா நம்ம கர்ம கணக்கு வழக்கு இருக்கிறதுனால நிறைய நடுவில் டெஸ்ட் பேப்பர் நிறைய பிரச்சனைகள், அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க, ஏன்னா அவங்களோட கணக்கு வழக்கு. அதனால சிலருடைய அங்கங்கே போகுது புத்தி. ஆனால் கடைசியில் எல்லாம் முடிஞ்சிரும்ன்றாரு. அப்போ வந்து உங்களுடைய புத்தியின் தொடர்பு கணக்கு வழக்கே முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் யார் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க? யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து உங்களுடைய புத்தியின் தொடர்பு பாபா மட்டும்தான் நினைப்பீங்க, பரந்தாமத்தை மட்டும்தான் நினைப்பீங்கன்றார் கடைசியில். நம்ம இந்த வாழ்க்கையோட கடைசியில் நீங்கள் வெறும் பாபா பரந்தாமம் மட்டும்தான் நினைப்பீங்கன்றாரு. நாடகத்தில் நடிகர்களின் நடிப்பு முடியும் போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என புத்தியில் தோன்றுவது போலாகும். அப்போ இந்த ட்ராமா கூட எடுக்கிறாங்களே, சினிமாவில் கூட இந்த சினிமா முடிய போதுன்னா வீட்டுக்கு போகணும், அந்த வேஷத்தை கழிச்சிட்டு வீட்டுக்கு போவாங்களே, அந்த மாதிரி நம்மளும் இந்த வேஷத்தை கழிச்சிட்டு வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் நம்ம கடைசியாக வந்துடும்ன்றாரு. அது நமக்கே புரிஞ்சிடும் மனசுலன்றாரு. ஒவ்வொரு நடிகருக்கும் புரிஞ்சிடும்ன்றாரு. இது எல்லையற்ற விஷயமாகும், அது எல்லைக்குட்பட்ட வருமானம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வருமானம்னு சொல்கிறார் பாபா. சிறந்த நடிகர்களின் வருமானம் நிறைய இருக்கிறது அல்லவா? நல்லா நடிக்கிறாங்கன்னா இப்போ ஹீரோன்னா அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. அங்கே அந்த வில்லன் நடிகர் அவங்களாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் சம்பாதிப்பாங்க. அந்த காமெடி நடிகரெல்லாம் கம்மியாக தான் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் சிறந்த நடிகர்களுடைய வருமானம் நிறைய இருக்கிறதுன்றாரு. நீங்கள் எல்லாரத்தில் இருந்தாலும் புத்தியோகத்தை அங்கே வையுங்கள் என பாபா கூறுகிறார். வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் சென்ட்ரலில் தான் உங்களால் வர முடியல, வீட்டிலே தான் இருந்தாலும் பாபாவை நினைங்கன்றாரு. அங்கே ஒருவருக்கொருவர் மணப்பெண் மணவாளன், இங்கேயோ அனைவரும் ஒரு மணவாளனுடைய மணப்பெண்கள் சொல்லி சொல்கிறாரு. அவரைத்தான் அனைவரும் நினைக்க வேண்டும். பாபாவை தான் ஒரு மணவாளனை தான் எல்லா மணப்பெண்களும் நினைக்கணும். அதிசயமான பயணி அல்லவா? அனைத்து துக்கத்திலிருந்து விடுவித்து சத்கதிக்கு அழைத்து செல்வதற்காக இச்சமயம் நம்மிடம் வந்திருக்கிறார். அவருக்கு உண்மையிலும் உண்மையான மணவாளன் என்றுதான் பெயர். பாருங்க, அந்த மணவாளன் கூட ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவர் உண்மையிலும் உண்மையான மணவாளன். கடைசி வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. அங்கே ஒருவர் இன்னொருவரின் சரீரத்தை விரும்புகின்றனர். அது சரீரத்தை விரும்புறாங்க, அது ஆத்மாவெல்லாம் விரும்ப மாட்டாங்க. சும்மா அந்த சரீரத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. உண்மையான அன்பெல்லாம் அங்கே இருக்காது. அது தேக உணர்வின் யோகமாகும் சொல்லி சொல்றாரு. அது தேகத்தின் மேல அந்த யோகம் வைக்கிறாங்க. அது பூதங்களின் நினைவாகி விட்டது. அதாவது உடம்ப நினைக்கிறது வந்து பூதங்களின் நினைவுன்றாரு. 5 தத்துவங்களால் ஆன உடம்ப வந்து நினைக்கிறது பூதங்களின் நினைவாகி விட்டதுன்னு சொல்றாரு. மனிதர்களை நினைத்தல் என்றால் பஞ்ச பூதங்களை இயற்கையை நினைத்தல் என்பது பொருள் சொல்லி சொல்றாரு. நீங்க வந்து மனுஷங்களை நினைச்சீங்கன்னா 5 பூதங்களை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம், இயற்கையை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம்னு சொல்றாரு. இயற்கையை மறந்து என்ன நினையுங்கள் என்று பாபா சொல்றாரு. இப்போ பாபா சொல்றாரு, மேலே போனோம்னா கீழே போனோம்னா இங்கே இருக்கிறவங்களே நினைங்க, திரும்ப அடுத்த பிறகு இங்கேயே எடுக்கணும்னா இங்கே இருக்கிறவங்களே நினைங்க. மேலே வரணும், பாபாட்ட போகணும், பரந்தாமம் போகணும், சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. கடின உழைப்பு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது அல்லவா? ஆனால் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 63 ஜென்மமா நம்ம இப்படியே வாழ்ந்து வந்துட்டோம். ஆத்மாவுக்கு வந்து இதே சுபாவ சம்ஸ்காரம் பழக்கமாயிடுச்சு. சாப்பிட்றது, தூங்குறது, மனுஷங்களோட வாழறது, மனுஷங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, கடைசியாக சாகும் போது எல்லாரையும் விட்டுட்டு செத்துற வேண்டியது, இப்படியே நம்மளுடைய பழக்கமாகி போச்சு 63 ஜென்மம். அப்புறம் ஐயோ ஐயோன்னு அழ வேண்டியது. இதுதான் நம்மளுடைய சம்ஸ்காரம். பயப்படுறது, கவலைப்படுறது, அழறது, இப்படியே சம்ஸ்காரம். இதெல்லாம் மாற்றணும் இல்லையா? இதை மாற்றணும்னா ஆத்ம உணர்வுல பயிற்சி செய்யணும். இதெல்லாம் கடின உழைப்பு இருக்குன்றாரு. தெய்வீக குணங்களை இப்போது கடைபிடிக்க வேண்டும். இப்போ நம்ம வந்து தேவதையாக ஆகணும்னா அன்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, பாசம், பரிவா, எல்லாருக்கூடையும் நல்லா அன்பாக நடக்கிறது, பாபாவுடைய குணங்களை பிரத்யட்சம் பண்ணுறது, இதெல்லாம் இங்கேயே நம்ம வந்து கடைபிடிக்கணும். யாரையாவது பழி வாங்குதல் என்பது கூட அசுர குணமாகும். சிலர் இருப்பாங்க, டைம் பார்த்து பழி வாங்கிடுவாங்க. அவங்க என்ன பழி வாங்கினாங்கல்ல, நானும் அவங்கள பழி வாங்குவேன், அப்படியெல்லாம் வந்து நினைக்கிறது, இதெல்லாம் வந்து அசுர குணம்னு சொல்லி சொல்றாரு. டிக் ஃபார் டேட்னு சொல்லுவாங்க, பழிக்கு பழி. இதெல்லாம் வந்து அசுர குணம். இதெல்லாம் சத்தியுகத்தினுடைய குணம் கிடையாது. இது வந்து கலியுகத்தினுடைய குணம். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருக்கிறது, சொர்க்கத்துல ஒரு தர்மம் தான். அங்கெல்லாம் பழி வாங்கும் விஷயமே கிடையாது.
இந்த ஒரு தர்மம் இன்னொரு தர்மத்தை பழி வாங்குறது. இப்போ மோதிக்கிறாங்கள போர்லாம், நீ என் நாட்டை அழிச்சியா நான் உன் நாட்டை அழிக்கிறேன் பாரு அப்படி, அந்த மாதிரி இதெல்லாம் அங்கே கிடையாது. ஏன்னா அங்கே ஒரே ஒரு தர்மம் தானே, எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றா இருப்பாங்க, யாரும் பழி வாங்க மாட்டாங்க. அங்கே பழி வாங்குற விஷயமே கிடையாது. அந்த அத்வைத பிளவுபடாத தேவதா தர்மத்தை சிவபாபாவை தவிர வேற யாருமே உருவாக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு 4 லேடிஸ் ஒத்துமையா இருக்கிறதே பெரிய விஷயம். அதுகளே எவ்வளோ சண்டை வரும். ஆனால் இங்கே இவ்வளோ லேடிஸை கூட்டு வச்சு பாபா வந்து கிளாஸ் எடுத்து எல்லாரையும் ஒத்துமையாக மாற்றி வச்சுருக்காருன்னா எவ்வளோ அதிசயம். அதான் பாபா சொல்றாரு. அப்ப எல்லா முழு உலகத்திலயும் ஒரு பிளவுபடாத தர்மத்தையே கடவுளை தவிர வேற யாராலையும் உருவாக்க முடியாது. இதுவே பெரிய அதிசயம் இல்லை. இது யார் செய்யறாங்கன்ட்டு அப்ப கடைசியா பிரத்யட்சமாகும். சூட்ச்ம வதனவாசி தேவதைகளுக்கு ஃபரிஸ்தா என கூறலாம். சூட்ச்ம வதனவாசி தேவதைகளை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபரிஸ்தான்ட்டு சொல்லுவோம். இச்சமயம் பிராமணர்களாகிய நீங்களே பிறகு ஃபரிஸ்தாவாக மாறுவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம பிராமணரா இந்த உடம்புல இருக்கிறோம், இப்பவே ஃபரிஸ்தா பயிற்சியெல்லாம் செய்யறோம். அதனால இந்த உடலை விட்டு நம்ம போகும்போது நம்ம வெள்ளை ஆடையை உடுத்தினியா ஃபரிஸ்தாவா நம்ம மாறிடுவோம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பாவம் அழிஞ்சு போறவங்களுக்கு அந்த சூட்சும உடல் வந்து வெள்ளையாயிடும். பாவம் அழியாம போறவங்களுக்கு சூட்சும உடல் வந்து கருப்பா கிரே கலர்ல இருக்கும். பிறகு வீட்டிற்கு திரும்ப செல்வீர்கள். நம்ம ஃபரிஸ்தாவாயிட்டு பரந்தாமத்துக்கு போயிடுவோம். அப்புறம் பாபா கூட திரும்பி எல்லாம் புள்ளியா பரந்தாமத்துக்கு போயிடுவோம். பிறகு நம்ம எங்க வருவோம்? புது உலகத்திற்கு வந்து தெய்வீக குணங்களை உடைய மனிதர்களாக, அதாவது தேவதைகளாக மாறுவீர்கள். பரந்தாமம் போயிட்டு சொர்க்கமா இந்த பூமி மாறிடும். பாபா அதுக்குள்ளார மாத்தி வச்சிருவாரு. நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளார இந்த 5 தத்துவங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிடும்? பூமியை சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம், சொர்க்கம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம். அப்ப நம்ம திரும்ப வருவோம், வந்து இங்க நடிக்க வருவோம். எப்படி வருவோம்னா தேவதைகளா வருவோம். இப்போது சூத்திரன்ல இருந்து பிராமணனா ஆகறீங்க. இப்ப வந்து நம்ம கலியுகத்துல சூத்திரனா இருந்தா நம்மள வந்து இந்த கம்பளி பூச்சி வந்து பட்டாம்பூச்சி ஆகிற கதை மாதிரி, அந்த கூட்டுப்புழு பருவத்துல அந்த கம்பளி பூச்சி போகிற மாதிரி நம்மளை பிராமணனா ஆக்கி நம்மள சில மாற்றங்களை உண்டு பண்றாரு. நம்மளுடைய குணங்கள்ல மாற்றம், வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்து அப்புறம் இந்த உடலை விட்டு போகும்போது நம்ம பட்டாம்பூச்சி மாதிரி பரிஸ்தாவா பறந்து போயிடுவோம். அப்புறம் தேவதையா மாறிடுவோன்றாரு. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தை ஆகவில்லை என்றால் எப்படி சொத்து அடைவீர்கள்? ஆனா நம்ம வந்து பிராமணனா ஆகணும்னா பிரம்மா பாபாவுக்கு குழந்தையா ஆகணும். பிரஜைகளின் தந்தை அவர் தான். பிகே ஆகாம தேவதை ஆகவனா அதெல்லாம் முடியாது. சென்டருக்கு போகாம நான் தேவதை ஆயிடுவேன், அதெல்லாம் முடியாதுன்றாரு. பிரம்மா பாபாவின் குழந்தை ஆகவில்லை என்றால் எப்படி நீங்க சொத்து அடைவீங்க? சிவனுடைய சொத்து நந்தி மூலமா தான் கிடைக்கும் இல்லையா? அதனால நந்திக்கு குழந்தை ஆகலைன்னா எப்படி சிவன்கிட்ட இருந்து சொத்து கிடைக்கும்? அதான் சொல்றாரு. இப்போ பிரம்மா பாபா உடல்ல தான் சிவபாபா வராரு. அவர் மூலமா தான் ஆஸ்தியே கிடைக்குது. சிவனுடைய சொத்து தான். ஆனா இவர் உடம்புல வர்றதுனால இவருடைய குழந்தை ஆனாதான் நமக்கு வந்து அவருடைய சொத்து கிடைக்கும். இந்த பிரஜாபிதா பிரம்மா மற்றும் அம்மா தான் லட்சுமி நாராயணன் ஆகிறாங்க. எங்களுடைய ஜெயின தர்மம் அனைத்தையும் விட பழமையானது என்று ஜெயினர்கள் சொல்றாங்க. ஜெயின்ஸ் சொல்றாங்க எங்க தர்மம் தான் எல்லாத்தோட பழசுன்ட்டு. உண்மையிலே எல்லாத்தோட பழைய தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தானே. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த மகாவீர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மகாவீர் வந்து ரொம்ப பழையவர்ன்ட்டு சொல்றாங்க. உண்மையிலே அந்த மகாவீர் யாருன்னா பிரம்மா பாபா தான். இப்போது உண்மையில் ஆதிதேவ் பிரம்மாவை தான் மகாவீர் என்கிறோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆதிதேவன் ஆதி தேவின்றது பிரம்மா பாபா மம்மா தான் சொல்லியிருக்கிறதா பாபா சொல்றாரு. சிவபாபா அவர் தான் மகாவீர். ஏன்னா மாயாவை வென்றது பிரம்மா பாபா தான். அதனால ஃபர்ஸ்ட் அவர் தானே வென்றாரு. அதனால அவர் மகாவீர்ன்ட்டு நம்ம சொல்றோம். பிரம்மா தான். ஆனால் யாரோ ஜெயின முனிவர் வந்து மகாவீர் என பேர் வைத்துட்டாங்க. பிரம்மா தான் வந்து அவர் பேர் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆனா ஜெயின முனிவர் ஒருத்தர் வந்து மகாவீர்ன்ட்டு பேர் வச்சுட்டாராம். இப்போது நீங்கள் அனைவரும் மகாவீரர் அல்லவா? இப்ப நம்ம தான் மகாவீரர் இல்லையா? மாயாவை வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபாட்ட வந்து சக்தி வாங்கி சிவசக்தி சேனைகள் ஆகிய நாம மாயாவை வெற்றி அடையணும்னு சொல்றாரு. நீங்கள் அனைவரும் சக்திசாலி ஆகிறீர்கள். இந்த நேரம் நீங்க எல்லாரும் இந்த ஞானத்தை படிச்சு கேட்டு பாபாவோட யோகா வச்சு சக்திசாலி ஆகிறீங்கன்றாரு. நீங்கள் உண்மையிலும் உண்மையான மகாவீரணிகள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் உண்மையிலும் உண்மையான மகாவீரணிகள். உங்களின் பெயர் சிவசக்தின்னு சொல்லி சொல்றாரு. சிங்கத்தின் மீது நீங்க இப்ப சவாரி செய்றீங்க. அவங்க ஜெயின மதத்துல சொல்றாங்கள மகாவீர்ன்ட்டு. ஆனா நீங்க தான் உண்மையிலும் உண்மையான மகாவீரணிகள். இப்ப நீங்க அனைவரும் சக்திசாலி ஆறீங்க. உங்க பேர் தான் சிவசக்தி. அந்த அந்த அம்மன் வந்து சிங்கத்தின் மீது சவாரி செய்யற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, அது நீங்க தான் சொல்லி சொல்றாரு. இப்ப சிங்கத்தின் மீது நீங்க சவாரி செய்றீங்க. மற்ற மகாரதிகள் யானையின் மீது சவாரி செய்யறாங்க.
யானையின் மீது மகாரதிகள் உட்காந்துருப்பதா காட்டியிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க சிவசக்தி சிவன்கிட்ட இருந்து சக்தி வாங்கி சிங்கத்தின் மீதே உட்கார்ந்துருக்கிறீங்கன்றாரு. ஏன்னா தைரியம் வேணும் இல்லையா? பாபாவோட ஞானத்தை உலகம் ஃபுல்லா சொல்றதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இங்க நிறைய மதம் நிறைய ஜாதி இருக்குது. இதுல போய் பாபாவோட ஞானத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தைரியம் இருக்கணும் இல்லையா? அதனால மாதாஸ் தலையில தான் அந்த கலசத்தை வைக்கிறாரு. அதனால நீங்க சிங்கத்தின் மீது இப்ப சவாரி செய்றீங்க. யோக பலத்தினால் நீங்கள் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்றீங்க. இப்ப நீங்க பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி யோகா பண்ணி பண்ணி உலகத்தையே வெல்றீங்க. அப்புறம் அடுத்த பிறவில போய் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்றீங்கன்றாரு. இப்போது நாம் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். எங்க போகணும்? பரந்தாமம். இது பழைய உலகம் என ஆத்மா கூறுகிறது. நம்மளே சொல்றோம் இல்லையா? ஆத்மா சொல்லுது, இது என்ன இப்படி ஆயிடுச்சு, இந்த உலகம் பழசா இருக்குது, இதுவே எல்லையற்ற சந்நியாசம் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி இந்த உலகத்தையே பிடிக்காம உலகத்தையே மறக்கிறதுனா எல்லையற்ற சந்நியாசம்ன்றாரு. எல்லைக்குட்பட்ட சன்னியாசனா வீடு பிடிக்கல, மனைவி மக்களை பிடிக்கலன்ட்டு வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறது, அது வந்து எல்லைக்குட்பட்ட சன்னியாசம். உலகமே பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல, எனக்கு ஒரு பாபா போதும்ன்ட்டு எல்லையற்ற சந்நியாசம்னு சொல்லி சொல்றாரு. இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாகணும். இப்ப நீங்க வீட்டுல தான் இருக்கணும், எங்க போக முடியும்? மாதாஸ்லாம் எங்க போக முடியும்? வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, உலகம் அப்படியா இருக்குது. இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கணும், எல்லாரு கூடயும் இருக்கணும். சேத்துல இருந்தாலும் செந்தாமரை போல தூய்மையாகணும்னு சொல்லி சொல்றாரு. மேலும் சக்கரத்தை புரிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க வந்து தூய்மையாகவும் ஆகுங்க, பாபாவை நினைச்சு சிருஷ்டி சக்கரத்தை சுத்துங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இதுதான் 4. இதுதான் சுத்திட்டு இருக்குது. இதுல நான் பல பிறவி எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறேன். 84 பிறவி நடிச்சிட்டேன். இதை நீங்க சுத்தி சுத்தி வந்தாலே சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தர்மராஜின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு எந்த ஒரு தேகத்தையும் நினைக்க கூடாது. இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். அசிரியாவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும், தூய்மையாக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். இப்போது நாடகம் முடிய போகிறது, வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதேதான் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நினைவின் மூலம் எல்லையற்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது இதை நினைச்சாலே போதும், ட்ராமா முடிய போது, நான் கிளம்பணும், எல்லாரும் கிளம்ப போறாங்க, இப்ப வீட்டுக்கு போகணும், இதை நினைச்சாலே எல்லையற்ற வருமானம் உங்களுக்கு சேமிப்பாகுதுன்றாரு. இதுவே ஒரு பாயிண்ட் தானே. இதுவே ஞானத்துல ஒரு பாயிண்ட். வீட்டுக்கு போகணுன்றது ஒரு பாயிண்ட், இதை நினைச்சாலே போதுன்றாரு. வரதானம். ஒரு நொடியின் பந்தயத்தின் மூலம் முழு கல்பத்தின் அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்ளக்கூடிய சிறந்த பாக்கியசாலி ஆவீர்களாக. இப்போ ஒரு நொடி ரேஸ், இந்த ஒரு நொடி ரேஸ்ல பந்தயத்துல நம்ம வெற்றி பெறறோம். இந்த ரேஸ் மூலமா முழு கல்பத்தின் அதிர்ஷ்டத்தையே நீங்க அமைச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி அமைச்சு கொள்ளக்கூடிய சிறந்த பாக்கியசாலி ஆவீர்களாகன்ற வரதானம் கொடுக்குறாரு. நம்மள வந்து சிறந்த பாக்கியசாலி இன்னைக்கு வரதானம் அதான். இந்த சங்கமத்தின் சமயத்தில் என்ன வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பாக்கியத்தை அமைத்து கொள்ள முடியும் என்ற வரதானம் இந்த சங்கமத்தின் சமயத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த சங்கமேகன்றது நம்ம எப்ப பிகே ஆனோமோ, பிகே தொடங்கி நம்ம இந்த உடலை விட்டு போற வரைக்கும், பரிசாவாகி போற வரைக்கும் சங்கமயுகம். நம்ம எவ்வளோ நாளைக்கு அவ்வளோ நாளும் நம்ம வந்து முரளி படிப்போம், பாபாவை நினைப்போம். அப்போ வந்து அந்த அந்த சமயம் வந்து அவ்வளோ ஸ்பீஷியஸ்ன்னு சொல்றாரு, அவ்வளோ நல்லது அந்த சமயம். அப்ப நீங்க அந்த சமயத்துல, ஏன்னா கடவுளோட நம்ம வாழற பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? உங்களால என்ன வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எவ்வளோ வேண்டுமோ உங்க பாக்கியத்தை அமைத்து கொள்ள முடியும். அந்த வரதானம் இப்பதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏனெனில் பாக்கிய விதாதா ஓபன் பண்ணி வச்சிட்டாரு அதிர்ஷ்டத்தை. யாரோனா எவ்வளோனா எடுத்துக்காங்கன்ட்டு. பேங்க் ஓப்பனா இருக்குது, எவ்வளோனா எடுத்துக்காங்கன்ட்டு. நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். அது சாவியை நம்மள்ட்ட கொடுத்துட்டாரு. பாக்கிய விதாதா தந்தை தங்களது அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்ளக்கூடிய சாவியை குழந்தைகளின் கையில் கொடுத்திருக்கிறார். இப்போ சாவியை இந்த பேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த பேங்க்கோட சாவியை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. எவ்வளோ வேணுமோ அதிர்ஷ்டத்தை அமைச்சுக்காங்கன்ட்டு. அப்ப எவ்வளோ பாக்கியத்தை நம்மளால அமைச்சுக்க முடியுமோ அவ்வளோ அமைச்சுக்கணும். என்ன செய்யணும்? முரளி படிக்கணும், பாபாவை நினைக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ நினைக்க முடியுமோ நினச்சிக்காங்க, அவ்வளோ அடைய போறீங்கன்ட்டார். கடைசியாக இருப்பவரும் வேகமாக சென்று முதல் நம்பரில் வர முடியும். அப்படிலாம் பயப்படாதீங்க, நான் இப்போதான் பிகே ஆகிருக்கிறேன், என்னால் என்ன முயற்சி பண்ண முடியும்? கடைசியாக யார் வந்தாலும், அந்த கடைசி குழந்தையா இருந்தால் கூட சொல்லியிருக்கிறாரு,
நாளைக்கு விநாசம்னா இன்னைக்கு குழந்தை ஆவாங்களாம். அவங்களுக்கு கூட பாபா வந்து சான்ஸ் கொடுக்குறாரு. நீ வந்து கண்டிப்பா உங்களால முதல் நம்பரா வர முடியும். அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சில கண்டிஷன் கொடுக்குறாரு. அதை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால கூட வர முடியும். அதனால கடைசியாக இருப்பவரும் கூட வேகமாக சென்று முதல் நம்பர்ல வர முடியுன்றார். ஆனால் சேவைகளின் விஸ்தாரத்தில் சுயத்தின் ஸ்திதியை ஒரு நொடியில் சாரஸ்வரூபம் ஆக்குவதற்காக அபியாசம் மட்டும் செய்யுங்க. இப்ப பாபா நமக்கு சேவைக்கான சான்ஸ் கொடுக்குறாரு. இதுலதான் நம்ம பாக்கியத்தை அமைச்சுக்கிறோம். அதுல விஸ்தாரத்துல போக போக நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப வந்து அந்த டைம்ல உங்களுக்கு சுயத்தின் ஸ்திதியில ஒரு நொடியில சாரஸ்வரூபம் ஆக்கிருங்க. அதாவது விதைய நினைங்க, ஒரு பாபா நானு அவ்வளவுதான். நான் வந்து சக்திசாலி, நான் சிவசக்தி. அந்த சுயத்தின் ஸ்திதிய ஒரு நொடியில நீங்க சாரஸ்வரூபம் புள்ளி வச்சிருங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அந்த அபியாசம் மட்டும் செய்யுங்க. இப்பொழுதே ஒரு நொடியில் மாஸ்டர் விதை ஆகிவிடுங்கள் என்ற உத்தரவு கிடைத்தது என்றால், அதாவது புள்ளி ஆயிரணும். நான் வந்து பாபா வந்து விதை, நான் மாஸ்டர் விதை. அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அந்த உத்தரவு கிடைத்தது என்றால் அவ்வாறு செய்வதற்கு நேரம் ஆகக்கூடாது, விஸ்தாரத்துல போகக்கூடாது. பாபா வந்து மாஸ்டர் விதை ஆயிடுங்கன்னு சொல்லிட்டாருன்னா உடனே நம்ம வந்து அந்த அந்த ஸ்திதிக்கு வந்துடணுன்றாரு. அதுக்கு டைம் எடுத்துக்க கூடாது. இந்த ஒரு நொடியின் பந்தயத்தின் மூலம்தான் முழு கல்பத்திற்கான அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்ள முடியும். இந்த பந்தயம்ன்றது ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு செகண்ட் ஒரு நொடி இதுல தான் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. பாபா மேல இருந்து சொல்லுவாரு ஃபுல் ஸ்டாப் வைங்கன்னு, இவங்க வைக்காம விஸ்தாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. அதனால நம்ம வந்து பாபா சொல்றாரு, அவருடைய இஷாரா கிடைச்சிருச்சு, குழந்தாய் நீ மாஸ்டர் விதையாகுன்னு சொல்லிட்டாருன்னா உடனே விதையாயிடணும். டக்குன்னு வந்து ஒரு சார சுரூபத்துல வந்துடணும். இந்த ஒரு நொடியின் ரேஸ் மூலமா தான் நீங்க வந்து முழு கல்பத்தின் அதிர்ஷ்டத்தையே அமைச்சு கொள்ள முடியும் சொல்றாரு. இது முக்கியமான வரதானம் அது. இதன் மூலமா தான் நீங்க வந்து முழு கல்பத்தினுடைய பாக்கியத்தை அமைச்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: இரட்டை சேவை மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை அமைத்தீர்கள் என்றால் இயற்கை உங்களுக்கு அடிமையாகிவிடும். இப்போ இரட்டை சேவை செய்யுங்க. நீங்க வந்து மனசா சேவை செய்யுங்க, வார்த்தைகளின் சேவை, வார்த்தையால நீங்க சேவை பண்ணிட்டு இருக்கும் போதே மனதின் மூலமா சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சக்திசாலி வாயுமண்டலத்தை உங்களால அமைக்க முடியும். நீங்க இருக்கிற இடத்துல சக்திசாலியான ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரி உருவாக்கும் போது இயற்கையே உங்களுக்கு அடிமையாகிடும்னு சொல்றாரு. இந்த உடல் கூட நமக்கு அடிமையாயிடும், சுத்தி இருக்கிற இயற்கை கூட நமக்கு அடிமையாயிடும் எப்பன்னா நம்ம இரட்டை சேவை செய்யும் போதுன்னு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பரிவாரம்.